அனைவருக்கும் வணக்கம். திரும்ப திரும்ப உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. இத்தனை நாள் நம்ம வாய்ஸ் ஆடிபிளா? ஓகே 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 ரைட் ஓகே. ஏதாவது ப்ராப்ளம் தான் சொல்லுங்க, சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நாம இத்தனை நாள் நிறைய கத்துக்கிட்டோம். ஆன்லைன் 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 அது இது நிறைய கத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே நம்ம ஆன்லைன்லயே இருக்க முடியாது. ஸோ நமக்கு தேவையானதை ஏதோ ஒரு கண்டென்ட்டோ ஒரு எவாலுவேஷன் டூலோ ஏதோ ஒன்று நம்ம ஆஃப்லைன்ல பண்ண மாதிரி தான் எப்படி இருக்கும். சப்போஸ் ஒரு டீச்சர் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கிற டீச்சருக்கு அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது ஆன்லைன் பயன்படுத்த முடியாது. இப்போ நீங்க இருக்கிறீங்க ஒரு ஊர்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறீங்க, அங்க உங்க நெட் இல்லைன்னா ஹெச்பிபி பயன்படுத்த முடியாது, கூகுள் ஃபார்ம் பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எவாலுவேஷன் என்ன பண்ணலாம், அப்படி ப்ளஸ் என்ன ஒரு கண்டென்ட் நாம என்னதான் சொல்லுங்க, நம்ம என்னதான் யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி போட்டாலும் நாமளா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டு கடும்போது ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு. ஸோ அந்த கண்டென்ட் நாமளா எப்படி ரெடி பண்றது, நம்ம ஒரு டாபிக் எடுத்துட்டு நம்மளுடைய லெசன் ஒன்று எடுத்து அதுக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் கொஞ்சம் எனக்கு இந்த கண்டென்ட் தயாரிக்கல கொஞ்சம் அனிமேஷன்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நான் இதை உங்களோட இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறேன். ஏன்னா கண்டென்ட் டீச் பண்ணும்போது அதுக்கு நாம தகுதியா அப்படின்னு நான் கேட்டுக்கணுங்களா? அதனால அது நான் இப்போ என்னன்னா நான் கிட்டத்தட்ட நம்ம தீக்ஷால கியூஆர் கோட் இருக்கு இல்லைங்களா, கியூஆர் கோட் வீடியோ ஸ்கேன் பண்றோம் இல்லையா, அதுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 350 வீடியோக்கு மேல ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா எனக்கு தீக்ஷால இருந்து பெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அவார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்மளுடைய கல்வி அமைச்சர் கையால ஆசிரியர் தின அன்னைக்கு அந்த நல்லாசிரியர் விருது வழங்குற மேடையிலேயே கொடுத்தாங்க. அது உங்களோட இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி கண்டக்ட் பண்ண ஆடியோ வீடியோ ஃபெஸ்டிவல் மேலால பெஸ்ட் அனிமேட்டர் அண்ட் கிராபிக் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. அது ஒரு அனிமேஷன் ஃபிலிம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு இந்தியா லெவலில் ஆல் இண்டியா லெவலில் நம்மளுக்கு இந்த அனிமேட்டர் அவார்டு கொடுத்தாங்க, பெஸ்ட் அனிமேட்டர் அவார்டு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில இருந்து இந்த மொத்த கேட்டகரியில் நான் ஒருத்த மட்டும் தான் செலக்ட் ஆகி போயிருந்தேன். உங்கள்கிட்ட சொல்லிடுறது சந்தோஷப்படுறேன். ஸோ இதுதான் அந்த அப்போ எங்களுக்கு கொடுத்த ஷீல்டு. ஆக்சுவலாக இவர் பெஹரான்னு சொல்லிட்டு இவர் தான் என்சிஆர்டி டைரக்டர். இவர் இங்கே கேரளாவோட எஸ்ஐஇடி டைரக்டர். நம்ம எஸ்சிஆர்டி மாதிரி அந்த எஸ்ஐஇடின்னு வச்சிருக்காங்க, எஸ்ஐஇடி டைரக்டர் அவர். இவர் சீஃப் கெஸ்ட். இவங்களுக்கு அவார்டு கிடைச்சதுங்க. ஸோ இப்போ நாம ஆக்சுவலா நம்ம அனிமேஷன் எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ரெடியா இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த அனிமேஷன் நேரத்தில் போவோம். சரி ஓகே. இந்த நேற்று சார் ஒருத்தர் கேட்டிருந்தார், ராஜசேகர் சார் நினைக்கிறேன். ஐ திங்க் சார் என்ன சாஃப்ட்வேர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு நாங்கள் ரெடியா இருப்போம் அப்படின்ட்டு. ஸோ சார் நாங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னேன். சரி இப்போ நாம என்ன பண்றோம்னா இந்த சாஃப்ட்வேர் இந்த டூலை பயன்படுத்தி என்னென்னலாம் செய்ய முடியும் சின்ன சாம்பிள் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது அனிமேஷன் நிறைய வகை இருக்கு. ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் இருக்கு, நார்மல் அனிமேஷன் அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேம் போகும். ஸ்டாப் மோஷன் அப்படியே ஜெர்க்காய் போற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த டூலை பயன்படுத்தி நான் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் பண்ணேன். ஆக்சுவலா இந்த ரெண்டு மீனும் பக்கம் பக்கமா கொஞ்சம் பேசிக்கும். அதை நீங்க பாருங்க அப்படியே. ஸோ நாம இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே கேம்பிஷியர் ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க. ஸோ இதுலயேவும் நம்ம இந்த சாஃப்ட்வேர்லையும் கூட நம்ம பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ மீன் நின்று ஒண்ணுக்கு ஒன்று பேசிக்கிற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அது எப்படி உங்களுக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடியோ கேக்குதா? ஓகே ஓகே. இங்க பாருங்க, இப்போ நான் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆடியோ மியூட் பண்றேன், பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்க. இந்த ஆக்சுவலா இந்த கேமரா குதிரையோட பிக்ஸ் ஆயிருக்கிற மாதிரி நமக்கு கேமரா மூவ் ஆயிட்டே இருக்கு, குதிரை ரன் ஆயிட்டு இருக்கு, பேக்ரவுண்ட் நம்ம ஒரு கூடவே ஒரு ஜிப்லயோ கார்லயோ போயிட்டு கேமரா வச்சுட்டு எப்படி இருக்கும் அந்த. அடுத்து சவுண்ட் கிளியரா இல்லைங்க, சவுண்ட் இல்லைங்க. கேமரா ஸ்டேபிளா இருக்கும். அப்போ என்ன பின்னாடி ஆப்ஜெக்ட்லாம் ஸ்டேபிளா இருக்கும். முன்னாடி ஓடுற கேரக்டர் மட்டும் மூவ் ஆகும். அங்க பாருங்க, வித் ஆடியோ நான் போடுறேன், அது பாருங்க.
இப்போ இந்த வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல நம்ம வாய்ஸ் நேட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளோட வாய்ஸ் கொடுத்து சார் வணக்கம் சார். சார் வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுங்க சார். இது மட்டும் ரங்கராஜா சார் பிரேக்காக மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. சயின்ஸ்ல ஆகட்டும், நீங்க வந்து இல்ல மேக்ஸ் எதானாலும் நீங்க வந்து உங்களுடைய ஓன் ஈக்கண்டன்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த ஒரு சின்ன விதையை விதைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். டோட்டலா முழுசா இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லல, இதுல இது செய்ய முடியும் அப்படின்னு சின்னதா அவங்க இனிஷியேட் பண்ணிவிட்டா நீங்க கடகடன்னு வளர்ந்துருவீங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் ஃபார்ம் சில கிளாஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க. எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்க முடியாது. நீங்களா உள்ள போது நிறைய கத்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ளார அந்த ஒரு தாகத்தை ஏற்பட்டுட்டா நீங்க அடுத்து சர்ச் பண்ணுவீங்க. அடுத்து எப்படி அந்த மாதிரி உங்களுடைய மனதுல அந்த இல்ல சார் எப்படி நீங்க பாட்டு நீங்க பட்டாசுகளுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க நம்பிக்கை இருக்கு. ஓகே ரைட். இந்த வீடியோ 2 சாம்பிள் நான் சாருக்கு ஃபோன் பண்றேன் மேடம். இது மட்டும் தான் சார். அடுத்து என்ன பண்ணணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவருக்கு நாம பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வீடியோ மாதிரி. அடுத்து இது பாருங்க, இது இன்டராக்டிவ் ஈக்குவலன்ட். இதுவும் நீங்க செய்ய முடியும் இந்த சார். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா உங்க வாய்ஸ் கட்டாய் வருது. நீங்க மைக் ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அது உங்க கேள்வி உங்களுக்கு வரல. ஓ ரைட் ரைட். ஓகே சார். ஆன் பண்ணிட்டேன். சொல்லுங்க சார். இப்போ ஒண்ணும் சார் வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. ஆமாமா இப்ப நாங்க எல்லாருமே கூப்பிட்டோம் கேட்கல. ஒண்ணும் இல்ல சார், நீங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது கொஞ்சம், அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி நீங்க அந்த மீடியாவுல ப்ளே சவுண்ட் எங்களுக்கு கேட்கல. நான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறேன். ஓகே சார். டீச்சர் இப்போ கேக்குதுங்க சார். அப்பல பிரேக் ஆயி டீச்சர் ப்ரீவியஸ் ஏதா சொல்லணுமா? ஆமா ப்ரீவியஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் வாய்ஸ் வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க சார். கொஞ்சம் லிட்டில் பிட். கேக்குதுங்களா? இப்போ கேக்குதுங்க சார். இப்போ கேக்குதா? கொஞ்சம் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கேக்குதா? கேக்குதுங்க சார். ஓகே நோ ப்ராப்ளம். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஓகே. இது வந்து இந்த சாஃப்ட்வேர்ல என்ன செய்ய முடியும்னா, இந்த அனிமேஷன் பேர் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன். இது அனிமேஷன் நிறைய வகை இருக்கு. நார்மல் அனிமேஷன் இருக்கு, ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் இருக்கு, மோஷன் கிராஃபிக்ஸ் நிறைய இருக்கு. அது ரொம்ப அட்வான்ஸ், அது நமக்கு தேவையில்லை. இந்த ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் இந்த சாஃப்ட்வேர் செய்யலாம். இங்க பாருங்க 2 மீனும் பக்கம் பக்கமா வரும். பக்கம் வந்துட்டு ஒண்ணு கூட பேசிக்கும். அது வந்து சிம்பிளா நம்ம குழந்தைங்களுக்கு பிரைமரி டீச்சர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க. இந்த மீன் வந்து பக்கத்தில் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்காக இதுக்கு தனியா நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இந்த சாஃப்ட்வேர்லயே பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா மாட்டாடும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கேம்டிஷா உங்களுக்கு தெரியும், அதுல போய் கூட பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்தது ரைட். வாய்ஸ் கேட்கலைங்க சார். இந்த மாதிரி நம்ம நிறைய இது வந்து மட்டும் கிடையாது. இந்த மாதிரி வீடியோவும் செஞ்சு காட்டலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுல இன்டராக்டிவ் கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, என்சைக்ளோபீடியா எல்லாம் போனீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதுல இந்த மாதிரிலாம் வரும். ஒன்னு கிளிக் பண்ணா அதை பத்தி சம்பந்தமான தொடர்பா இதாண்ட வரும். திரும்ப அதை கிளிக் பண்ணா அடுத்து உள்ள போகும். அந்த மாதிரி என்கிட்ட என்சைக்ளோபீடியா எல்லாம் இல்ல சார் அப்படின்னா, நீங்க தான் உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு என்சைக்ளோபீடியா. நீங்களே இந்த மாதிரி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ வந்து இது எல்லாமே இந்த கிளாஸுக்கு சொல்ல முடியுமான்னு முடியாது. இந்த மாதிரி இது எல்லாமே எடுக்கணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு மேலே ஆகும். நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஜஸ்ட் நான் சாம்பிள் காட்டுறேன். இது வந்து இதில் எல்லாமே இருக்கும். நான் இதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் ரெடி பண்ணேன். உங்களுக்கு சாம்பிளுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். அதனால இங்கிலீஷு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ நான் அந்த ப்ரெசன்ட் கன்யூஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு என்னன்னு பாருங்க, வந்துருச்சுங்களா? அந்த ஹார்சி சரணி, இது ஒரு சாம்பிள் ரைட்டுங்களா? அடுத்து இந்தியா, நம்ம சோசியலுக்கு இந்தியா மேப் காட்டணும்னு நினைக்கிறேன் பையனுக்கு. இந்தியா மேப்பு இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை வச்சு
அடுத்து நேஷனல் ஃபிளாக், நம்ம நேஷனல் ஃபிளாக் பத்தி நம்ம சொல்றோம். ஓகே, இது வந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். இது கிளிக் பண்ண உடனே படுத்து அடுத்து நமக்கு லிங்க் வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்ப இந்த லீஃபை கிளிக் பண்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லீஃப் அப்பியர் ஆகுது. பசங்களை இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து ஃப்ரூட், ஒரு பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பிளான்ட்டோட என்னென்ன இது நமக்கு இருக்குன்றதை நம்ம அதை காட்டுறோம். அடுத்து ஃப்ளவர், நாம வந்து அடுத்தது ஸ்டெம்மு, அடுத்த ரூட். இப்போ வந்து என்னன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு எப்படி செய்யணும், எப்படி இதெல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேர்ல இமேஜ், டெக்ஸ்ட், வீடியோஸ் இதெல்லாம் இன்சர்ட் பண்றது எப்படி அப்படிங்கறத, இமேஜ்னா என்ன டைப் இருக்கு, இமேஜ் ஒரு பேசிக்கா ஒரு அனிமேட்டர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இமேஜை பத்தி, இமேஜ்ல என்னென்ன வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு அடுத்தது பத்தி இது மட்டும்தான் முடியுமா சார், அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இல்ல. அடுத்து ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? எவாலுவேஷன். எவாலுவேஷன் பார்த்து எப்படி பண்றது பாப்போம். சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்ப பாருங்க கேள்வி இருக்கு. வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். இது வந்து நமக்கு குதிரைன்னு தெரியும். பையன் என்ன பண்றான், சின்ன குழந்தை அவனுக்கு தெரியாது, அவன் ஆமைன்னு கிளிக் பண்றான். கிளிக் பண்ண இங்க வருது பயங்கர ஒரு சோகமா ஒரு பொம்மை வருது. நன்கு யோசித்து விடையளிக்கும்னு வருது. சரின்னு பாக்குறான். மீண்டும் முயற்சி அம்புக்குறி போட்டுருக்கோம். இது கிளிக் பண்ண இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் போகும்போது அம்புக்குறி வந்து பாத்தீங்கன்னா அம்புக்குறியாவே இருக்கு. கர்சர் பாத்தீங்கன்னா அம்புக்குறி மாதிரி தெரியும். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு கை மாதிரி தெரியுது. ஸோ வந்து இங்க லிங்க் இருக்குன்னு நமக்கு தெரியுது. நாம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே திரும்ப அந்த ஸ்லைடுக்கு வந்துருச்சு. நான் குதிரை அப்படின்னு கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண அருமை, மிகச்சரியான விடை. பசங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஆடியோ கொடுத்துக்கலாம். அருமையான விடை, நன்றாக செஞ்சு நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். அது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி பொறுத்தது. இப்போ வந்து திரும்ப இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். அப்புறம் முடிச்சு மீண்டும் விளையாடலாமா அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிளிக் பண்ணோம்னா திரும்ப கொஸ்டினுக்கு வந்துடுது. வரிசையா அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து திரும்ப சரியான ஆன்சர் கொடுக்குறா, இங்க வந்துடுது. ஓகே, இப்போ வந்து இவ்வளவு செய்யலாம் அப்படின்னு நமக்கு இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்தது நம்ம இப்போ என்னென்ன இந்த எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது, என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பாக்குறாங்க. இப்போ நாம கத்துக்க போறது என்னென்ன நம்ம எப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றது, இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் என்னென்ன, எப்படி ஒரு டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ அண்ட் வீடியோ, ஒரு ஆல்பம் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி அனிமேஷன் ஆட் பண்றது, அனிமேஷனை எப்படி கஸ்டமைஸ் பண்றது, எப்படி ஒரு வீடியோவா இதை எக்ஸ்போர்ட் பண்றது. இது பேசிக்கா தெரிஞ்சா நம்ம கண்டென்ட் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாம். ஸோ வந்து இப்போ வந்து கேட்டீங்க, சாரு கேட்டிருந்தாரு என்ன சாஃப்ட்வேர் அது நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை, நீங்க இன்ஸ்டாலே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வெல் நோன் சாஃப்ட்வேர் தான் அது. அந்த சாஃப்ட்வேர் என்னன்னா ஜஸ்ட் அந்த ஒன் அண்ட் ஒன்லி பவர் பாயிண்ட். ஸோ வந்து நீங்க வந்து இது பவர் பாயிண்ட் இன்னைக்கு கிளாஸ் சொல்லியிருந்தா வந்து பவர் பாயிண்ட் எனக்கு ஏற்கனவே தெரியும்பா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. பவர் பாயிண்ட்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. பவர் பாயிண்ட்ல நமக்கு தெரியாத விஷயங்கள் கொட்டி கணக்கு கோடிகள். நான் சும்மா சாம்பிள்ஸ் தான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி 10 மடங்கு இந்த பவர் பாயிண்ட்ல செய்ய முடியும். ஸோ நீங்க வந்து புதுசா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, ஆன்லைன் தேடி ஓட தேவையில்லை, எல்லாமே நீங்க பவர் பாயிண்ட்ல செய்ய முடியும். ஸோ வந்து இப்போ நம்ம அந்த பவர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஃபெமிலியரா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, தெரிஞ்சிருக்கும். ஃபெமிலியரா கூட எல்லாருக்குமே எப்படி பயன்படுத்துறது சின்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு சும்மா சிம்பிளா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நேரா கிளாஸ் போயிடலாம் நினைக்கிறேன். டீச்சர் ஓகேவா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஏதோ கேட்கணுமா? இல்ல சார், ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க, அப்புறம் லாஸ்ட் பண்ணுங்க டீச்சர். சார் இல்ல வாருங்க மாலதி சார், ஒண்ணும் டவுட் இல்லைங்க சார், நம்ம மேற்கொண்டு போகலாம் சார். थैंक यू சார். थैंक you சார். தேங்க்யூ சார். ஒண்ணும் டவுட் இல்லைங்க சார், நம்ம மேற்கொண்டு போகலாம் சார். थैंक you சார். ஓகே சார். இப்போ ஏதாவது நடுவுல ஆடியோ மட்டும் டீச்சர். ஓகே தேங்க்யூ டீச்சர். ஆடியோ மட்டும் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நடுவுல சொல்லுங்க, அது மட்டும். ஓகேங்களா? ஓகே டீச்சர். ஓகே. இப்போ வந்து ஸோ நம்ம பவர் பாயிண்ட் போகிறோம். புதுசா ஒரு பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறோம். பிளாங்க் ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பவர் பாயிண்டோட இன்டர்ஃபேஸ். நீங்க எல்லாம் பவர் பாயிண்ட் பயன்படுத்திருப்பீங்க, தெரியும். ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே பயன்படுத்தியிருப்பீங்க. நிறைய பேர் சில கொஞ்சம் அட்வான்ஸா லிங்க், ஹைப்பர் லிங்க்லாம் கூட பயன்படுத்தியிருப்பீங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா இதை பத்தி தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறது தான். ஸோ வந்து நாம வந்து இப்போ வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்லைடு, நம்ம இங்க வந்த உடனே நமக்கு இந்த மாதிரி ஸ்லைடு இருக்கும். அதுல டைட்டில்லாம் ஒரு நிமிஷம் திரும்ப நான் வந்து பேசிக்கிட்டே பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம். இப்போ நியூ ப்ரெசன்டேஷன் போறோம்.
இந்த மாதிரி வருது. இப்போ நமக்கு இந்த மாதிரி டைட்டில்லாம் வருது. நமக்கு டைட்டில் நம்ம அப்படியே வைத்துக் கொள்ளலாம். இல்லை எனக்கு டைட்டில் இந்த மாதிரி டைட்டில்லாம் வேணாம், பிளாங்க் ஸ்லைட் தான் வேணும். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே உங்களுக்கு என்ன டைப்பில் வேணும் அப்படின்னு கேட்குது பாருங்க. எனக்கு எந்த டைப்பில் இந்த மாதிரி வேணுமா, இந்த மாதிரி வேணுமா, இந்த மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இங்கேயே உங்களுக்கு ஆட் இமேஜ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதை பற்றி சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா ஆகுதுங்க சார். சார் இளவரசன் சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்க சார், ஒன்றும் ட்ரபிள் இல்லை சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகுது சார், ஒன்றும் ட்ரபிள் இல்லைங்க சார். ஓகே 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 சார் கொஞ்சம் ஷேர் ஆகலன்றவங்களுக்கு மேபி நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரிங்க சார், நெட்வொர்க் ஷேர் பண்ணுங்க சார். இப்போ செக் பண்ணுங்க சார். ஓகே சார், எனக்கு ஸ்கிரீன் அவரோட ஆடியோ வந்து வீடியோ விசிபிளா இருக்கு. சரிங்க சார், சரி ஓகே சார். இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைப்லேயே உங்களுக்கு வரும். இப்போ பிளாங்க் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம், பிளாங்க் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து இதுக்கு அடுத்த ஸ்லைடு நம்ம என்டர் பண்ணால் ஜஸ்ட் வேணும்னா இன்னொரு ஸ்லைடு வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைட் கொடுக்கலாம். இல்லைன்னா இங்கே பாருங்க நியூ ஸ்லைன் ஜஸ்ட் இது மேலே வச்சுட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்லைடு வந்துடும். இல்லைனா ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் அது தேவையில்லை, உங்களுக்கு கன்ஃபியூஸே வேண்டாம். இந்த பாருங்க இந்த கிளிக் இந்த ஸ்லைடை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடு வந்துடும். ஸோ நீங்கள் இது வந்து உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடை வந்து நம்ம டைட்டிலோடு இருந்தது, அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றணும், அதனால அப்படியே இருக்கு. ஸோ அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிடலாம். சரி நாம இப்போ ஓகே ரைட்டு. இப்போ நாம் வந்து இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜஸ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த இமேஜஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இமேஜஸ்ல 2 டைப் இருக்கு, நிறைய டைப் இருக்கு. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 டைப். அதாவது என்னன்னா மெயின் வந்து 3 தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு. அதாவது ஜேபிஜின்னு சொல்லுவாங்க, ஜேபிஇஜின்னு இருக்கும், இல்லை ஜேபிஜின்னு இருக்கும். அதனால வந்து அது ஒன்று. அதாவது நீங்க இமேஜ் பக்கத்துலேயே டாட் ஜேபிஇஜி டாட் ஜேபிஜின்னு இருக்கும், இல்லைன்னா பிஏஜின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஐஎஃப் ஜிஃப்னு ஒருத்தர் கிஃப்னு சொல்லுவாங்க, ஜிஃப்னு இருக்கும். அது கிராஃபிக்கல் ஃபார்மேட். அது சரி வந்து அது வந்து இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். என்ன 3 விஷயத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். நான் இப்போ வந்து ஒரு 3 இமேஜுமே இன்சர்ட் பண்றேன், நீங்க அந்த டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு நான் ஜஸ்ட் நீங்க வந்து இமேஜ் எப்படி கொண்டு வரணும், உள்ளார இன்செர்ட் எதை கொண்டு வரணும், உள்ள கொண்டு வரனாலும் இன்செர்ட் பண்ணும். நம்ம இன்செர்ட் பிக்சர் இதை கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே மேலே கிளிக் பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகிக்கும். கீழே இந்த டவுன் ஏற சிம்பிள் இருக்கு பாருங்க, நான் கண்ணு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஏற சிம்பிள் இருக்கு பாருங்க, அங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து திஸ் டிவைஸ் ஆன்லைன் பிக்சர்னு கேட்கும். நம்ம ஆன்லைன் வேணா ஆன்லைன் பிக்சர் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு டிவைஸ்லேயே இருக்கு, அதனால டிவைஸில் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி விண்டோ வருது. நம்ம எங்கே இருக்கு அந்த அந்த பிக்சரை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு. நான் டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கேன். டெஸ்க்டாப்பில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்கு, நான் வந்து அதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் கொடுத்தேன், இன்செர்ட் ஆயிடுச்சு. நீங்க ஒரே நேரத்தில் மல்டி இமேஜஸ் கூட செலக்ட் பண்ணலாம், ஒவ்வொன்றா தான் செலக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு 1 2 கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அது ஒரு டைப் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு இந்த டைப் வச்சா இங்க பாருங்க, இங்க இமேஜ் இருக்கு, ஜஸ்ட் நான் அதை பிடிச்சி டிராக் பண்ணி இங்க கொண்டு வந்து டிராப் பண்றேன். ஸோ இந்த இமேஜ் வந்துருச்சு. 2 டைப், உங்களுக்கு எது ஈஸியாக அதை நீங்க செஞ்சுக்கலாம். ஓகே ரைட். இப்போ இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் பெருசா உங்களுக்கு வித்தியாசம் தெரியல, ஓகேங்களா? தெரியல, ரைட்டு. அப்புறம் இன்னொரு இமேஜ் கொண்டு வர பாருங்க. இன்னொரு இமேஜ் இதுக்குள்ளார இருக்கு, இந்த ஃபோல்டருக்குள்ளார. இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா குதிரை ஒண்ணு, அந்த குதிரை இங்க கொண்டு வர பாருங்க. ஓகே ரைட். இப்போ இந்த இமேஜ் ஒண்ணு, ரைட். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி என்ன சைஸ் வேணா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் வந்துருச்சு. இப்போ நாம இப்படி இருக்கு, சரிங்களா? இப்போ இதுல வந்து என்ன இந்த இமேஜ்ல என்ன வித்தியாசம், எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரைட்டு. இப்போ வந்து இந்த இமேஜஸை நம்ம எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறதுனா, ஜஸ்ட் நீங்க போயிட்டு கூகுள் போயிட்டு உங்களுக்கு நான் முதல்ல டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் சர்ச் பண்ணி எடுக்கிறது சொல்றேன். இப்போ இந்த இமேஜஸ் ஒன்றும் வித்தியாசம் இல்லை சார், எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, எந்த ஒரு வித்தியாசமும் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த இந்த பேக்ரவுண்ட் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்மட் பேக்ரவுண்ட் வரும். இங்கே வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா பாருங்க, சாலிட் ஃபில் அப்படின்னு நம்ம சாலிடா ஃபில் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கிளிக் பண்ணா பிளாக் ஆயிடும்.
இல்ல நம்ம கிரேடியன் ஃபில்னு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டா ரெண்டு கலர் கலந்த மாதிரி வரும். இதுல வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கலர் என்ன கலர் இண்டிவிஜுவலா ஒன்றுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பாருங்க இந்த நடுவில் இருக்கிற இதுக்கிட்ட கிளிக் பண்ணி நான் ரெட் கலர் கொடுக்குறேன் பாருங்க. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்க இதை நகர்த்திக்கலாம், நாம அட்ஜஸ்ட் பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தான், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பாருங்க இதை அடுத்து இந்த இதுக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன், கலர் கொடுக்குறேன்னா கிரீன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தெரிய வித்தியாசம் தெரியறதுக்கான கான்ட்ராஸ்டா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா இது என்ன மாதிரி பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம நினைச்ச பேக்ரவுண்டை நீங்க ஒரு தேசிய கொடி கொண்டு வரணும், ரெண்டு கலர் வந்து கலந்த மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டு கலர் தனியா டிவைட் நமக்கு தெரியக்கூடாது. அப்படியே லைட்டா அந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா டிராயிங் பண்ணிட்டு கலர் அப்படியே ஷார்ப் எட்ஜஸா கொடுத்துட்டு வாஷ்னு கடைசி ஒன்று பண்ணுவாங்க. வாஷ் என்னன்னா ரெண்டு கலரையும் மிங்கிள் பண்றது. அந்த மாதிரி மிங்கிள் பண்றது பாருங்க இங்க பாருங்க இந்த கலர் முடிஞ்சு இந்த கலர் ஆரம்பிக்க நமக்கு தெரியல, எங்க ஆரம்பிக்குது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது வேற கலர் இது வேற கலர் தெரியும், ஆனா நடுவில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிராஜுவலா ஜாயின் அதுதான் வாஷ் சொல்றது. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம இதுல கிரியேட் பண்ணலாம். எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தேசிய கொடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு நீங்க இங்க ஒயிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல ஆரஞ்ச மாத்திட்டோம்னு வச்சுங்களேன். இந்த கலர் கொடுத்துட்டு நான் ஒயிட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இருக்கும் நம்மளுக்கு. இது நாம இதை ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதையும் நான் ஒயிட்டா மாத்துறேன். பாத்தீங்கன்னா ஒயிட்டோட ரேஷியோ அதிகமாயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இப்ப பாருங்க எப்படி எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாத்தீங்களா? ஓகே ரைட். நான் சாலிட் ஃபீலுக்கு வரேன் பிளாக். இப்போ இந்த இமேஜஸ்க்கு உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கும். என்ன டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்குன்னா இங்க பாருங்க இந்த இமேஜ் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியல, இந்த இமேஜ்ல பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியல, ஆனா இந்த இமேஜ் சுத்தி வட்டமா இருக்கு. ஸோ இன்னொரு இமேஜ் உங்களுக்கு கொண்டாடுறேன் வித்தியாசம் நல்லா தெரியறதுக்காக. இது பிஎன்ஜி தான், இது தேவையில்லை. ஸோ வந்து இந்த இமேஜ் கொண்டு வரேன். இப்ப இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இந்த இமேஜ் இப்படி இருக்கு சார். இது வந்து எனக்கு இந்த மாதிரி வரணும். எப்படி நான் அனிமேஷன் பண்ண போறேன், அதுல வந்து எனக்கு ஃபிஷ் வேணும். எனக்கு வந்து நான் ஆன்லைன் எடுத்துக்கிட்டேன், இந்த ஃபிஷ் தான் பிடிச்சிருக்கு, தனியார் ஃபிஷ் இந்த ஃபிஷ் தான் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஃபிஷ்ல எக்ஸ்ட்ரா என்னென்னவோ இருக்கு, பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒயிட்டா இருக்கு, எப்படி மாத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போறப்போ இந்த மாதிரி பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டா இருக்கிறதுக்கு பேர், பின்னாடி பேக்ரவுண்டோட இருக்கிறதுக்கு பேர் வந்து ஜேபிஜி இமேஜ். இந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லாம டிரான்ஸ்பரண்டா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து இங்க ஒண்ணு இல்லை. இங்க பாருங்க டிரான்ஸ்பரன்சி எப்படி நீங்க காட்டுறேன். இங்க உங்களுக்கு ஒயிட்டா இருக்குன்னு தெரியல, இங்க நான் இழுத்து விடுறேன் பாருங்க. பாருங்க இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க ஆக்சுவலா இந்த ஸ்கிரீன் பின்னாடி ஸ்கிரீன் தான் தெரியுது. இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் பாருங்க அவுட்ல வந்து ஒயிட் தெரியுது, இதுக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடி கலர் தான் தெரியும். ஸோ டிரான்ஸ்பரண்டா அதை சுத்தி வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதனால நமக்கு அந்த இமேஜ் தெரியுது. ஓகே ரைட். இப்போ வந்து சரி சார் எனக்கு இந்த இமேஜ் இருக்கு, நான் வந்து ஒரு மீன் ஃபிஷ் தேவை, எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜே கிடைக்கல, பிஎன்ஜி இமேஜே கிடைக்கல, அப்போ நான் வந்து பயன்படுத்தவே முடியாதா அப்படின்னா கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். சின்ன வேலை தான். என்ன வேலை செய்ய போற பாருங்க. இப்போ இதை கொண்டு வந்தாச்சு, இதெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இது ஜேபிஜி இமேஜ், இது பிஎன்ஜி இமேஜ், பிஎன்ஜி இமேஜ், இது வந்து பிஎன்ஜி. இது என்ன இமேஜ் மாதிரிதான் இருக்கு, ஆனா வந்து இது பிஎன்ஜி கிடையாது, டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. ஆனா இது என்னன்னா இதுதான் ஜிஃப் இமேஜ். என்ன சார் இதுக்கு வித்தியாசம் அப்படின்னா, இந்த இமேஜுக்கு இதுக்கு எல்லாம் ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு. என்ன வித்தியாசம்னா இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன் பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். நான் ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன் பாத்தீங்களா, இது வந்து ஒரு ஓடிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுதான் ஜிஃப் இமேஜ். இந்த மாதிரி அனிமேட்டடா இருக்கக்கூடிய இமேஜஸ் தான் ஜிஃப் இமேஜ்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ இது முடிஞ்சது. இப்போ சரி நமக்கு இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த இமேஜஸ் எப்படி சர்ச் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லிடுறேன். இப்போ இங்க வந்துட்டோம். இங்க வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா பாய் தேவை, ஒரு பையனோட இமேஜ் தேவை, பாய் அப்படின்னு போட்டு பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும்.
இப்படி வந்தோடனே நீங்க என்ன பண்ணா மேல பத்தி நீங்க இமேஜ் அப்பியர் கீழே டெக்ஸ்ட் வருது. ஸோ வந்து இது ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கு. அதை பத்தி எல்லாமே இருக்கு. இப்போ வந்து பாயோட இமேஜ் வரும், கீழே பசங்களை பத்தினா டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இமேஜஸ் கிளிக் பண்றோம். இமேஜஸ் கிளிக் பண்ணோம், இமேஜஸ் வந்துருது. ஸோ இதுல வந்து இப்படி வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், நமக்கு வந்து இமேஜ், அதாவது இமேஜஸ் வந்து ஒன்று இருக்கு, ரேஸ்டர்னு ஒன்று இருக்கு. வெக்டர் இமேஜ் இருக்கும், இமேஜஸ்க்கும் ரேஸ்டருக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, வெக்டர் இமேஜ் வந்து நீங்க எவ்வளோ ஜூம் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து பிக்சலேட் ஆகாது. பிக்சலேட்னா நீங்க இமேஜ் ஜூம் பண்ணும்போது கட்டங்கட்டமா தெரியும் பாருங்க, உடையிற மாதிரி இருக்கும். உடையுதுன்னு சொல்லி இமேஜ் உடையுன்னு சொல்லி அந்த மாதிரி ஆகாது. ஆனா ரேஸ்டர் இமேஜ் அந்த மாதிரி ஆகும். நாம பயன்படுத்துற பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துற இமேஜஸ் எல்லாம் ரேஸ்டர் இமேஜ் தான். ரேஸ்டர் இமேஜஸ் தான் இந்த வகையெல்லாம் இருக்கு. என்னென்னது ஜேபிஜி, பிஎன்ஜி இதெல்லாம். ஸோ வந்து நம்ம ரேஸ்டர் இமேஜஸ் தான் நாம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போ நாம என்ன பண்ணோம், ஸோ எடுக்கிற இமேஜஸ் நம்ம கொஞ்சம் பெரிய இமேஜா எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த டூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைட்ல சைஸ் அப்படின்னு வரும். பாத்தீங்கன்னா சைஸ் வந்துருக்கா சார்? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் இமேஜ்ல ரெக்டர் இமேஜ்ங்களா, அது என்னங்க சார்? எது டீச்சர்? ரெக்டர் இமேஜ்னு சொன்னீங்க. வெக்டர்ல வெக்டர் VECTOR வெக்டர். அது வந்து நம்ம பெரும்பாலும் அது கொஞ்சம் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பயன்படுத்துது டீச்சர். அது நம்ம ரேசர் பார்த்துக்கிட்டா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரேசரோட 2 வகை தான் வந்து PNG, JPGங்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரேஸ்டர் இமேஜ் தான் பாக்குறோம். இங்க நம்ம JPG, PNGங்கிறது எல்லாமே ரேஸ்டர் இமேஜ் தான். அது வந்து ஆக்சுவலா அது என்ன ஜூம் பண்ணும்போது அது வந்து பிக்சலேட் ஆகும், உடையும். அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் குவாலிட்டியான இமேஜா எடுத்து, ஸோ நாம வந்து சர்ச்ல போயிட்டு கடைசி டூல்ஸ் கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி அப்பியர் ஆகும். அந்த சைஸ் கிளிக் பண்ணீங்கன்னா லார்ஜ் சைஸ்னு கிளிக் பண்ணீங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க இந்த சேஞ்சஸ் வரும் கீழே. அப்படி கிளிக் பண்ணிட்டோம்னா லார்ஜ் இமேஜஸ் மட்டும்தான் இங்க அப்பியர் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட்ல இருக்கு. ஏன்னா இது வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கிற இமேஜ். ஏன்னா பின்னாடி அவனுடைய வாட்டர் மார்க் கொடுத்துருக்கான் அவனோட இமேஜ். ஸோ நம்ம மேக்ஸிமம் காப்பிரைட் இஷ்யூ இல்லாம இருக்கிறத எடுத்துட்டா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு வழி இருக்கு. இந்த டூல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா யூசேஜ் ரைட்ஸ்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, லேபிள்டு ஃபார் ரீயூஸ் வித் மாடிஃபிகேஷன். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறீங்க, எந்த இமேஜ் வேணாலும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம், யாரும் பார்க்க போறதில்ல. இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதுல உங்க வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி இமேஜ் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்து அதை நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றான். நீங்க வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், எல்லா யூஸும் கொடுத்துட்றான், எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றான். ஸோ வந்து உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வராது. அந்த மாதிரி இமேஜஸ் நீங்க எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? அப்புறமேல இது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு PNG டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் தான். இது வந்து ரைட் கிளிக் அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடாது. நல்லா பாத்துங்க. ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுக்குறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்பவும் நாம இதை அப்படியே டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுக்குறோம். இப்பதான் இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா பின்னாடி கட்டம். இந்த இடத்துல நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா பின்னாடி இந்த கட்டத்தோடய உங்களுக்கு இமேஜ் வரும். இப்ப பாத்தீங்கன்னா தனியா எடுக்கும் போதுதான் உங்களுக்கு இந்த இமேஜ் மட்டும் வரும். சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எங்க சேவ் ஆகும்னு கேட்கும். நான் டெஸ்க்டாப்ல கொடுக்குறேன். கொடுத்தோம்னா டெஸ்க்டாப்ல வந்துருச்சு. இங்க பாருங்க டெஸ்க்டாப்ல இந்த இமேஜ் இப்போ வந்துருச்சு. இங்க பாருங்க, இப்போ இந்த இமேஜ் சுத்தி நமக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. நல்லா தெரியுது, நல்லா கொஞ்சம் விசிபிளா இருக்கும். பாத்தீங்களா? இந்த இமேஜ் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, தெரியுதுங்களா? இப்போ இதுதான் இந்த PNG நம்ம எடுக்கிற முறை. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து நீங்க இதுக்கப்புறம் என்ன இமேஜ், அதே மாதிரி ஜிஃப் வேணும்னா ஜிஃப் இமேஜ் சர்ச் பண்ணுங்க. டீச்சர் மியூட் பண்ணுங்க கொஞ்சம். சார் நீங்களே மியூட் ஆல நான் கொடுத்துறேன் சார். ஓகே நான் கொடுத்துக்கிறேன். நீங்க பாருங்க, நான் கூட கொடுத்துறேன் சார். थैंक यू சார். ஓகே ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னா நமக்கு தேடுற இமேஜ் வந்து நமக்கு வந்து அது பாருங்க ஜிஃப் இமேஜ் சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்து நீங்க PNGக்கு பதிலாக GIF அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஃப் இமேஜஸ் கிடைக்கும். கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரி இது எல்லாமே ஜிஃப் இமேஜஸ் தான். என்ன டாக் உங்களுக்கு பாயின்னு கொடுத்துருக்கேன். நீங்க ரன்னிங் ஹார்ஸ்
இல்ல ஹார்ஸ் ரன்னிங் பாய் கூட கொடுக்கலாம் நீங்க. அது சம்பந்தமான இது எல்லாம் ஜிஃப் இமேஜஸ் தான். பாத்தீங்கன்னா இதை ஆக்சுவலா ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க பையன் ஓடிட்டு இருக்கான். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரிதான் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அதுவே பாருங்க கேக்குது பாருங்க, இந்த நேமுக்கு பின்னாடி .gf வருது. ஓகே சொல்லுங்க சார். ஒரே ஒரு டவுட், அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் எப்படி எடுத்து விட்டீங்க சார்? எதுக்குங்க? அந்த பின்னாடி கட்ட கட்டமா இருந்துச்சுல அந்த பாய். அதுதான் சார், நான் அதுதான் முன்னாடி சொன்னேன். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. ஒரே ஒரு சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க இப்போ இங்க பாருங்க இப்போ இந்த பின்னாடி கட்ட இருக்கு இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ரன்னிங் பாயிண்ட் இருந்தது. நான் என்ன பண்ண நல்லா கவனிங்க. இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்றேன், பண்ணிட்டு ஓப்பன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ அது அடுத்த டேப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க வந்து பின்னாடி கட்ட கட்டமா இருக்குது. ஸோ இந்த கட்டை நம்ம இப்ப டவுன்லோட் பண்ணோம்னா இந்த கட்டத்தோட தான் வரும். அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்னா இது மேல திரும்ப ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப், திரும்ப லிங்க் நியூ டேப் கொடுக்க கூடாது, இமேஜ் இன் நியூ டேப்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணி நீங்க சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா முன்ன நமக்கு பிஎன்ஜின்னு வந்தது இல்லையா? இப்ப பாருங்க ருத்ரா ரன்னிங் .gif இருக்கு. ஸோ இந்த ஜிப் இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். டெஸ்க்டாப்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. பிக்சர் மேல இமேஜ் மேலயே கிளிக் பண்ணனுங்களா? இமேஜ் மேலயே ரைட் கிளிக் பண்ணனும் டீச்சர், அவ்வளவுதான். சேவ் கொடுத்துறோம். சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல பார்த்தோம்னா நமக்கு இங்க அப்பியர் ஆயிருக்கு. ஓகே, இந்த நம்ம அப்பியர் ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். சின்னதா இருக்கும் பாருங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாத்தீங்களா பின்னாடி. ஆனா ஆக்சுவலா ரன் ஆகக்கூடிய மாதிரி இமேஜ் இது. ஸ்டாட்டிக் இமேஜ் இல்ல, இது வந்து ஒரு அனிமேட்டட் இமேஜ். பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜ் வந்து ஒரு வீடியோ இமேஜ் மாதிரி, ஒரு சின்ன வீடியோ மாதிரி. இது ஜிப் ஃபைல் நம்ம இதுல பார்த்துருப்போம் நிறைய. வாட்ஸ்அப் எல்லாம் வந்து தேங்க்ஸ் அதெல்லாம் வருது இல்லைங்களா? அது பின்னாடி ஸ்டார் ஓடிக்கிட்டே இருக்கும், தேங்க்யூ தேங்க்யூன்னு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி வரும். நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்து இருப்பீங்க, ஜிப் இமேஜ் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வரும். அந்த மாதிரி ஒரு ஜிப் இமேஜ் அது நாம வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இது வந்துட்டோம். சரி, இப்போ நம்ம இந்த இமேஜ் இப்போ நமக்கு பிஎன்ஜி இமேஜ் இருந்து இது பிஎன்ஜி இமேஜ் டவுன்லோட் பண்ண கத்துக்கிட்டோம். நாம தேடி நமக்கு பிஎன்ஜி இமேஜ் கிடைக்கல, எனக்கு இந்த மீன் தான் சார் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு எப்படி நம்ம பண்ணலாம்? இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த பென்சில் தேவையில்லை, ஒரு அனிமேட்டட் நடக்கும்போது பென்சில் தேவையில்லை. இந்த வந்து நமக்கு வந்து அப்படி ஒரு பிக்சரோட வந்தா நல்லா இருக்குமா? இந்த ஃபிஷ் இங்க இருந்து நகர்ந்து வருது, பிக்சரோட வந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. இந்த டோட்டல் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும் இருக்காது இல்லையா? அது ஃபிஷ் மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ என்ன பண்றோம், நல்லா கவனிச்சிங்க. இந்த இது மேல இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்றோம். இங்க பாருங்க, இப்ப இங்க கிளிக் பண்றேன். இங்க மேல கவனிங்க, மெனுலாம் இருக்குல்ல. இங்க இருக்கிற மெனுக்கும் ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்றேன். அடுத்து மெனுல இங்க மாறுங்க, கவனிங்க கொஞ்சம். டக்குனு மெனுல மாறிடுச்சா? ஸோ ஓகே இப்போ வந்து உங்களுக்கு இங்க எல்லா மெனுவும் மாறிடுச்சு. இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணா, இந்த இடத்துல கிராப்னு இருக்கு. இந்த கிராப்பை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அப்பியர் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும்போது இந்த சைடுல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இல்ல, அப்படியே பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு அப்பியர் ஆயிருக்கு சின்னதா. இப்போ இதை பிடிச்சி நீங்க நகர்த்துறீங்க. ஓகே, நகர்த்தியாச்சு. இப்போ இது நகர்த்தியாச்சுங்களா? இப்போ திரும்ப நாம இங்க வரோம், இந்த கிராப் மேலே திரும்ப கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ இது பின்னாடி இருந்த பென்சிலை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இந்த ஃபிஷ் இருக்கு, ஃபிஷ் சுத்தி ஒயிட் லைன் இருக்கு, அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிக்கணும். ரிமூவ் பேக்ரவுண்ட் இங்க பாருங்க, இந்த கார்னர்ல ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே நம்ம இங்க வரோம். இங்க பாத்தீங்கன்னா அதே டிஃபால்ட்டா அந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்கிச்சு. இந்த பிங்க் கலர்ல இருக்கிற பூரா ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அது கண்டிஷன். இப்போ நாம என்ன பண்ணோம்னா இதுல பிங்க் கலர் எங்கெங்க ஆயிருக்கு, இந்த கண்ணு மேல எல்லாம் கூட பிங்க் கலர் ஆயிருக்கு. ஸோ கண்ணு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இது துடுப்புலாம் கூட ஆயிருக்கு, இந்த மூக்குலாம் கூட ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை. இங்க பாத்தீங்கன்னா மார்க் ஏரியா டு கீப், மார்க் ஏரியா டு ரிமூவ்னு இருக்கு.
நாம இந்த ஏரியா எனக்கு தேவையில்லாம் செலக்ட் பண்ணோம்னா அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர பிங்க் கலராக மாறிடுச்சு. ஸோ அது போயிடும். இந்த ஏரியா எனக்கு தேவைன்னு முடிவு பண்ணோம்னா இது செலக்ட் பண்ணி இங்கே வந்து இந்த பிங்க் கலர் மேலே கிளிக் பண்ணோம்னா திரும்ப அதனுடைய ஒரிஜினல் கலர் வந்துருச்சு, கிரீன் கலர் வந்துருச்சு. மேலே அந்த துடுப்பு பார்த்தீங்கன்னா அதையும் நான் வரைகிறேன், இப்போ இதையும் வரைகிறேன், இதெல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் இருக்கு, இதை வரைஞ்சிடுறேன். இந்த கண்ணு ஒயிட்டாக இருந்தது அது வரைகிற பாருங்க. இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணா அந்த கண்ணு வந்து நமக்கு திரும்ப வந்து ஒயிட்டா மாறிடும். இப்போ கண்ணு ஒயிட் ஆயிடுச்சு. இந்த மூக்கு பாருங்க, இதை வரைகிற ஆரஞ்சு. ஸோ இப்போ நமக்கு ஃபிஷ் ஃபுல்லா வந்து ஒரிஜினல் கலர் இருக்கு, பேக்ரவுண்ட் மட்டும் பிங்க் கலர்ல இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கீப் சேஞ்சஸ், அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி ஃபைல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, இங்க பாருங்க, நமக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் மறைக்காது. உதாரணத்துக்கு ஃபிஷ்ஷுக்கு பின்னாடி நீங்க ஒரு கடல் மாதிரி ஒரு ஆறு ஏதோ ஒன்று போட்டு, ஒரு வாட்டர் இருக்கிற மாதிரி போட்டு அதில் இந்த ஃபிஷ்ஷை நீங்க ரன் பண்ணலாம். பார்க்கும்போது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதாவது ஒரு உண்மையாலுமே ஒரு இதை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து தனியா கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து நீங்க வந்து இப்படி பண்ணலாம். ஓகே, இப்போ நாம வந்து 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்போ பிஎன்ஜி ஃபைல்னா என்ன, வெக்டர் இது சாரி ஜேபிஜினா என்ன, ஜிஃப்னா என்ன, அது எப்படி ஒரு ஜேபிஜியை பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, இது நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ இமேஜஸ் பத்தி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துருச்சு. இத்தனை நாள் பொதுவாக எல்லாத்தையும் இமேஜ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பிஎன்ஜி ஜேபிஜி இதுக்கெல்லாம் வித்தியாசம் நம்ம புரிஞ்சுது என்னன்ட்டு. சரி, இப்போ இமேஜஸ்ல இது மட்டும் தானா? கிடையாது, நிறைய டைப்ஸ் இருக்கு. டிஏஎஃப் வந்து நிறைய டைப் இருக்கு. நமக்கு தேவையான டீச்சர் ஒரு டவுட் கேக்குதுவாங்க சார். சொல்லுங்க. நாங்க அத கிராப்னு சொன்னீங்க இல்லீங்களா? ஆமா, இந்த இடத்துல கொஞ்சம் சொல்லுங்க சார், தெரியல. கிராப் சொல்லுங்களா? ஓகே டீச்சர். டீச்சர் ஆடியோ கட் ஆகுது, உங்க ஆடியோ கேட்கல சரியா. டீச்சர் நீங்க லாஸ்டா கூட என்னோட நான் சொல்றேன், சரிங்களா? டீச்சர் மாலதி டீச்சர் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே டீச்சர் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிங்க் உங்களுக்கு வரும். ஒரு நிமிஷம் டீச்சர், கொஞ்சம் லாபியில பாருங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர் கொஞ்சம் உள்ள அனுப்பிச்சிடுங்க. இல்ல சார், யாரும் வெயிட்டிங் இல்லைங்க சார். இல்லைங்க சார், பாத்துட்டேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஓகே சார், ஓகே. அடுத்தது நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இது பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்றது இன்னொரு உங்களுக்கு சொல்றேன் டீச்சர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா, இப்போ நம்ம வந்து சரி, இது அனிமேஷன் பேசிக்கான ஒரு விஷயம் சொல்றேன். இதுல வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ என்னென்ன நான் கத்துக்க போறேன்றத. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த மேக் ஆல்பம். இப்போ நம்ம எப்படி இமேஜஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம், ஆடியோவும் இதே மாதிரி தான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இன்செர்ட் தான் எல்லாமே. உள்ளார வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்கு. ஆடியோ வந்து கீழே டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆடியோ இன் மை பிசி, உங்க பிசி இருந்து ஆடியோ இன்செர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெக்கார்ட் ஆடியோ நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஆடியோ நீங்க பேசுறதுல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அப்படியே அது பிளே ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ பாத்தீங்கன்னா ஆன்லைன் வீடியோ ஆன் மை பிசி, உங்க பிசியில டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோ இன்செர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன் வீடியோ டவுன்லோட் நீங்க வந்து லிங்க் கொடுத்துக்கலாம், அது அப்படியே விசிபிள் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் விஷயம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு நம்ம எல்லாமே இன்செர்ட் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஆல்பம், இப்போ நீங்க ஒரு எப்படின்னா ஒரு உங்க ஸ்கூல்ல ஒரு ஆண்டு விழா நடக்குது. ஆக்சுவலா போட்டோ ஸ்டோரின்னு ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பயன்படுத்திருப்பீங்க. இப்போ இந்த நிறைய இடத்துல ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுலயும் நீங்க ஏதாவது கத்துட்டு இருப்பீங்க நினைக்கிற போட்டோ ஸ்டோரின்றத. அந்த போட்டோ ஸ்டோரியில செய்யற விஷயத்தை இதுலயே நம்ம ரொம்ப ஈஸியா செய்யணும். அப்ளிகேஷன் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படின்னு சின்ன ஒரு இன்ட்ரோ பார்ப்போம் நம்ம. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நியூ பிரசன்டேஷன் வரணும். நியூ பிரசன்டேஷன் வரேன். இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, நமக்கு ஸ்லைட்ஸ் நிறைய தேவை. இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லைடை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வந்துடும். இப்போ நாம வந்து இதுல வந்து ஒரு இமேஜ், நமக்கு தேவையான இமேஜ் இன்செர்ட் பண்றோம் ஒரு ஸ்லைட்ல, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்செர்ட் போயிட்டு நம்ம பிக்சர் போயிட்டு அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம
நான் சொன்னேன் இல்லையா, டிராக் அண்ட் டிராப்பும் கொடுக்கலாம். அது ரொம்ப ஈஸியான வேலை நம்மளுக்கு எல்லாம், அதுதான் பிடிச்ச வேலையும் கூட. ஏன்னா உள்ள போய் இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கதான் சிரமம். இங்க பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சில சாம்பிள் பிக்சர்ஸ் தான் இருக்கு, சேவ்டு பிக்சர்ஸ் அப்புறம் சிலது இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்கிருந்து ஒரு டிராக் பண்ணி இங்க இழுத்து விடுறேன். ஒரு இமேஜ் உட்காந்துருச்சு. 2வது ஸ்லைடு, 2வது இமேஜ். இது எல்லாம் உங்களுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷனோட இமேஜஸ்ன்னு வச்சுக்கிங்க. நீங்க வந்து ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஆனுவல் டேன்னு கிடையாது, வீட்டில் நீங்க எடுத்து வச்சிருக்கிற இமேஜஸ் வச்சுக்கொண்டு நீங்க செய்ய முடியும். அதனால வந்து இதை மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி இப்போ எல்லா இமேஜஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து இதுல டிரான்சிஷன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு டீச்சர். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடுக்கும் அடுத்த ஸ்லைடுக்கும் எந்த மாதிரி எங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. எப்படி மார்பிங் ஒன்று இருக்கு, அடுத்து ஒன்று மறைஞ்சி வர்றது, புஷ்டிங் பார்த்தீங்கன்னா இது போய் அடுத்து வரும் பார்த்தீங்களா, 2ஆ பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணுன்ற ஆப்ஷன் நம்ம நிறைய இங்கே இருக்கு பாருங்க, நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா ஓரிகமி இருக்கு, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஃப்ளை ஆகி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த இதுக்கு உங்களுக்கு வேணும்னா இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம்னு இருக்கு, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அதுவே மாறி 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 வந்துக்கும், ஒவ்வொரு தடவை ஒரு மாதிரி வரும், அதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பண்ணிட்டு அப்ளை டு ஆல், ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் தனித்தனியாகவும் கொடுத்துக்கலாம், அப்ளை டு ஆலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஸ்லைடும் அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஸ்லைட் ஷோ பண்றேன் பாருங்க. அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம என்ன சார் பண்றது, எப்படி நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜஸ்ட் சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு. நம்ம என்ன பண்றோம்னா இது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதே மாதிரி தான் இன்செர்ட் இல்லைன்னா டிராக் அண்ட் டிராப். நம்ம கொடுத்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா இங்க சில ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபைல் ஒன்று இருக்கு. ஜஸ்ட் நான் எடுத்து விட்டுறேன். ஆக்சுவலா இது வந்து இது சின்ன கண்ட்ரோல்ல இருக்கு, அது நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் நான். இப்போ அடுத்த நான் இதுல வந்து உங்களுக்கு இந்த கண்ட்ரோலை பத்தி சொல்றேன். இப்போ அதுவரை நீங்க இது பாருங்க, ஜஸ்ட் நான் இது மட்டும் பண்ணி வரேன். இப்போ இந்த வீடியோவோட உங்களுக்கு வந்து ஆடியோ நீ ப்ளே பண்ண பாத்தீங்கன்னா இது வந்து இதுவாக சொன்னீங்கன்னா ஒன்று ஜஸ்ட் பாருங்க, ஒரு 5 ஸ்லைடு இருக்கு. நம்ம இப்போ 5 ஸ்லைடு வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் இங்க போயிட்டு சேவ் as டீச்சர் வால்யூம் ப்ராப்ளம் கொஞ்சம் கேட்கல. இப்போ ஓகேவா? எஸ் எஸ் இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ வந்து இல்ல ஒண்ணும் இல்ல, அந்த உங்களுக்கு அந்த ஆடியோ கேட்கறதுக்கான ஹெட்போன் ரிமூவ் பண்ண, அதனால அந்த டிஸ்டர்பன்ஸ் வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் மறந்துட்டேன். ஓகே டீச்சர். இப்போ வந்து நம்ம என்னன்னா, இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 10ல இருந்தா இருக்கு. ஆஃபீஸ் 7 வச்சிருந்தா கொஞ்சம் சிரமம். அதுக்கு சில ஆப்ஷன் இருக்கு. நான் ஆஃபீஸ் 7 இருக்கவங்களுக்கு அப்ப நான் தனியா குரூப்ல சேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பண்ணணும்னுட்டு. இப்போ வந்து இது வந்து அது இதுலயே பிளகின்னா இருக்கு இந்த ஆப்ஷன். இல்லைன்னா நம்ம தனியாக ஒரு பிளகின் போடுற மாதிரி இருக்கும் 7 தான். அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆக்சுவலா இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு இருந்தோம். இங்க வந்து நம்ம இந்த ஃபைலுக்கு வரோம். ஃபைலுக்கு வந்துட்டு சேவேஷன் கொடுக்குறோம். சேவேஷன் கொடுத்துட்டு எங்க சேவ் ஆகணும்னு முடிவு பண்ணியும் இந்த ப்ரெசன்டேஷன் 3ன்னு இருக்கு. கிளிக் பண்ணி நம்ம என்னமா சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா MP4 இல்லை WME 2 ஃபார்மேட் இருக்கு. இந்த MP4ன்றது வீடியோ ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு உங்க சேவ் ஆகிறது தெரியும். கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல சேவ் ஆகுது. இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து சேவ் ஆக ஆரம்பிக்குது. இப்படிதான் நம்ம பண்ற ஃபைலை வந்து நம்ம வீடியோவோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல எதுவுமே செய்யலை. நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம இது ஜஸ்ட் நம்ம ஸ்லைட்ஸ் மட்டும் போட்டோம், போட்டோஸ் மட்டும் போட்டு சும்மா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து
நாம வந்து இது வந்து வீடியோவை மாத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ நமக்கு வந்து இம்போர்ட் ஆன வாட்டி நான் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி தான், இதே தான் இந்த ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும். நாம ஒரு இமேஜ் இன்செர்ட் பண்றோம், அதுல ஏதாவது அனிமேட் பண்றோம், ஏதாவது கொடுக்குறோம், கொடுத்துட்டு வீடியோ மாத்திக்கிறோம். வீடியோ மாத்திட்டா நம்ம நார்மலா எப்போ வேணா எங்க வேணா ப்ளே பண்ணலாம். ஸோ நம்ம வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ இது ஹலோ சார் சொல்லுங்க. ஹலோ சார் அந்த வீடியோ மாத்த once again sir please. சொல்லுங்க. அந்த வீடியோ ஸ்லைட் சரி சரி ஓகே ஓகே. உங்களுக்கு நான் எப்படி சொல்லிடுறேன் என்னோட தடவை. நீங்க சொல்லி ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றது மட்டும் சுத்தரலாம். டீச்சர் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபைல் போறீங்க. ஃபைல் போயிட்டு நீங்க பர்சன்டேஜ் சேவ் பண்ணீங்க இல்லையா, சேவ் பண்ற மாதிரி சேவ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் சேவேஸ் கொடுங்க. சேவேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க சேவ் பண்ணிட்டுன்னு வரும். நாம டெஸ்க்டாப் போல டாக்குமெண்ட் உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் நேமுக்கு கீழே சேவ் ஆஸ் டைப்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், டவுன் ஏரோ கீ இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபார்மேட்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த பவர் பாயிண்ட்லேயே ஓல்டு ஃபார்மேட்ல சேவ் பண்ணட்டுமா, புது ஃபார்மேட்ல சேவ் பண்ணட்டுமா, பிடிஎஃபா சேவ் பண்ணட்டுமா அப்படின்னு நிறைய ஃபார்மேட் இருக்கும். அதுல வந்து MP4 அதாவது விண்டோஸ் மீடியா வீடியோ MP4 வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் MP4 சொல்றோம் நம்ம. அந்த MP வந்து யுனிவர்சல் ஃபார்மேட் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு என்ன ஆகும்னா அது வந்து உங்களுக்கு இங்க வீடியோவா சேவ் ஆக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ நீங்க வந்து வீடியோவா உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆகுது. இப்போ வந்து இது ரைட், இது நாம அதுக்குள்ளார வேற ஒரு ப்ராசஸ் போவோம். ஏன்னா டைம் அது ஆகிறோம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு டைம் வேஸ்டா போயிட்டு இருக்கும். நீ வந்து இன்னொரு பிரசன்டேஷன் அடுத்த ஸ்லைடு எடுத்துக்கிறோம். இந்த இல்லை ஓகே, ஏற்கனவே பண்ணி வச்சு ஸ்லைடு இல்லையா, அதுக்கே போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கு இந்த வந்து இப்போ வந்து இப்படி இருக்கு. இந்த என்னன்னா இது வந்து நம்ம இந்த இமேஜ் நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடுவோம். இது டெலீட் பண்ணிடுவோம். இங்க இந்த பையன் இங்க இருக்கான், இந்த ஃபிஷ் இருக்கு. இந்த ஃபிஷ் நம்ம என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு அடுத்த ஸ்லைடுக்கு கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். அடுத்த ஸ்லைடு வந்துருச்சு. கண்ட்ரோல் எக்ஸ்ன்றது கட்டு, கண்ட்ரோல் வின்றது வந்து பேஸ்ட். அவ்வளவுதான், வேற கிடையாது. நீ பெருசா பயப்பட தேவையில்ல. ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டு காப்பி வருது இல்லையா, அதுதான் வந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அப்படிங்கிறது. வேற ஒன்றும் இதுல கொடுத்துட்டேன். இதுல வந்த உடனே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பையன் இருக்கான், இந்த பையனை நோக்கி இந்த குதிரை ஒடி வரணும். அதுதான் மேட்ரு. இது வந்து அனிமேஷன்ல என்னன்னா உங்களுக்கு அனிமேஷன் பண்ண முடியும்னு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அப்புறம் இதை நம்ம பண்ணிடுவோம். இது ஒரு சின்ன இமேஜ். எனக்கு என்ன ஆசைன்னா இந்த எடுத்த உடனே இந்த ஸ்கிரீன் வந்த உடனே இந்த ஸ்கிரீன் ஸ்லைட்ஸை கொடுக்குறோம். கொடுத்த உடனே இந்த பையன் ரெண்டும் தெரியறான். எனக்கு இந்த பையன் உடனே தெரியக்கூடாது, பையன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். ஸோ என்ன பண்றோம்னா இங்க போயிட்டு இந்த அனிமேஷன் மேல பாருங்க, அனிமேஷன் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு ஆட் அனிமேஷன் கொடுக்குறேன். கீழே பாருங்க விண்டோ வருது. இதுல வந்து ஒரு 4 டைப்பான அனிமேஷன்ஸ். நீங்க 4 டைப் மீன்ஸ் என்னன்னா ஒவ்வொரு இதுக்கு தவிர பயன்படுத்தலாம். ஒன்னு வந்து என்ட்ரன்ஸ், எப்படி உள்ள வரணும் அப்படிங்கிறது. அடுத்து எம்பசிஸ், வந்தவனை என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்து எக்ஸிட், அடுத்து எப்படி வெளியில போகணும். இதெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு இருக்கு, மோஷன் பாத்துன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு அனிமேஷன் வந்து ரைட்டுங்களா. இதை பத்தி சின்னதா உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பையனை தான் சரி, நீங்க எந்த கேரக்டரை அனிமேஷன் கொடுக்கணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிருக்கணும். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அப்பியர் எப்படி பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி தெரியும், ஃப்ளை இன் உள்ள பையன் பறந்து வரணுமா எப்படி. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரதை நீங்க இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ள வரணுங்கிறத எந்த பக்கம் இருந்தாலும் இங்க முடிவு பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, பாட்டம்ல இருந்து வரணுமா, லெஃப்ட் பாட்டம்ல இருந்து வரணுமா, ரைட்லயா, எப்படி எங்கிருந்து வரணும் நம்ம இங்க முடிவு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா அடுத்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து வரும்னு பாருங்க. பாருங்க நான் ஸ்லைட்ஸ் கொடுக்குறேன். பையன் இல்லை, அப்போ நான் கொடுத்தேன்னா பையன் வந்துட்டான். ஓகே ரைட். இப்போ இதுதான் மேட்ரு. சரி உள்ள வந்துட்டான். இதுக்கு பதிலாக நம்ம அப்பீர் கூட கொடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். போய் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க நம்ம ஃப்ளைன்னு கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்க ஃபேட் ஆகி வர மாதிரி கூட கொடுக்கலாம். பாருங்க அப்படி மறைஞ்சு வரும். இந்த மாதிரி எது வேணா கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ளோட்டின் கொடுத்துட்டோம். சரி ஃப்ளோட்டின்ல போயிட்டு ரைட் ஓகே, கீழே இருந்து மேலே வர மாதிரி பையன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா இல்ல
கிளிக் பண்ணோன்னே வரா பையன். ஓகே, உள்ள வந்துட்டான். உள்ள வந்தோன்னா என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்றோம். அப்ப என்ன பண்றோம்னா, இங்க நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த அனிமேஷன் தான் சேஞ்ச் ஆகும், ஏற்கனவே கொடுத்த அனிமேஷன். ஓகே, இப்போ ஒரு அனிமேஷன் இது கிரியேட் ஆயிடுச்சு அப்படி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இது பக்கத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு நம்பர் வந்துருச்சு 1 அப்படின்னு. இந்த இமேஜ் பக்கத்துல ஒரு நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த இமேஜ் பக்கத்துல எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு அனிமேஷன் இல்லை, இதுக்கு அனிமேஷன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டீச்சர் இது கொஞ்சம் பெரிய டாபிக்கு, வேற வழி இல்லை, அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு முழுசா கண்டென்ட் கொடுக்கணும்ட்டு. அதனால நான் முடிச்சிடறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க குரூப்ல சேட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம். டீச்சர் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கான், போடுவேன். இன்கேஸ் ஏதாவது இதில் விட்டு போச்சுன்னா கூட டவுட் இருந்தால் கேட்கலாம், நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, நீங்க வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்றீங்க, முடிச்சுட்டு. அதுதான் எங்களுடைய கோல், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து இந்த இது பண்றோம். இப்போ இந்த அனிமேஷன் ஆயிடுச்சு. இந்த அனிமேஷன் எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது? இப்போ இந்த பையன் வந்து அப்பீர் ஆகிறான், உள்ள வரான், கொஞ்சம் வேகமா வரான், கொஞ்சம் ஸ்லோவா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். ஸோ அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? சரி, ரைட். இந்த செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த அனிமேஷன் டேப்ல வேற இதுல இருந்தா தெரியாது, இந்த அனிமேஷன் ஓப்பன் ஆயிருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பேன் அப்படின்னு இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்றோம். ஓகே, இப்போ இங்க வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதனுடைய அனிமேஷன் தான் பிக்சர் 8. இதனுடைய அனிமேஷன் தான் இங்க நமக்கு தெரியுது. இந்த அனிமேஷன் என்ன பண்ணா, நாம இதுதான் டைமிங், இதை நம்ம டிராக் பண்ணி ரொம்ப ஸ்லோவா பண்ணிக்கலாம். அதை இப்படி பண்ணிக்கலாம், இங்க மாத்திக்கலாம். பாருங்க 5 செகண்ட் அப்படின்னு வருது, 5 செகண்ட் மாத்திட்டேன். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதனுடைய செட்டிங்ஸ் டோட்டலா வரும். இந்த டைமிங் அப்படின்னு எல்லாம் வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் டியூரேஷன் வந்து 4.8 செகண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். எடுத்து நார்மலா 1 செகண்ட்ல தான் இருக்கும், நம்ம இங்க அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா. பாருங்க இங்க 1 செகண்ட் கொடுத்துட்டு இங்க ஓகே கொடுத்துட்டு அந்த கிரீன் சின்னதாயிரும் பாருங்க, சின்னதாயிடுச்சா? இப்ப சின்னதாயிடுச்சு. ஸோ வந்து டைமிங் குறைச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ இந்த அனிமேஷன் அப்பீர் ஆகிறது எனக்கு வந்து டைமிங் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஃபாஸ்டா இல்லாமல் ஒரு 3 செகண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இங்க ஓகே கொடுத்தா அந்த கிரீன் கொஞ்சம் பெருசாகும். நீங்க வந்து அப்ப டைமிங் வந்து பையன் ஸ்லோவா அப்பீர் ஆகிறான், இங்க பார்க்க முடியும். ஜஸ்ட் நீங்க ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ப்ளே பண்ணீங்கன்னா அந்த பையன் ஸ்லோவா மேல வருவோம். ஓகே, நமக்கு தேவையான மாதிரி இடத்துக்கு அந்த இமேஜ் நமக்கு பெருசாகுது. ரைட்டா? ஓகே, முடிஞ்சது. இப்போ நம்ம இது முடிஞ்சது. அடுத்தது இதுலயே எக்ஸிட்னா என்னன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக சின்ன சாம்பிள் ஒன்று கொடுப்பேன். திரும்ப ஆட் அனிமேஷன் போறோம். இப்போ வந்து இங்கிருந்து ஃப்ளை அவுட், வெளியில போயிடணும், பறந்து வெளியில போயிடணும். ரைட், வந்த மாதிரியே திரும்ப போயிடு அப்படிங்கிற நம்ம அது ஸ்லோவா போகணுமா மெதுவா போகணுமா நீங்க டிசைட் பண்ணி உங்களுக்கு தெரியும், இழுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து மவுஸ் ஆன் கிளிக்கில் இருக்கு அப்படின்னு என்னன்னா இந்த இமேஜ் 2 ஓடி ரன் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க கிளிக் பண்ணாதான் மறையும். நாம அப்படி தேவையில்லை. ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுத்துட்டோம்னா இந்த 2 வேலையும் முடிஞ்சு விட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துட்றாங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பீர் ஆகிறான், அடுத்தது அனிமேஷன், அடுத்தது வந்து வெளியில போயிடுறான். இந்த இது இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம பிளே பண்ணி பார்ப்போம். பாருங்க, ரைட், ஒரு நிமிஷம். எங்க நம்ம பிளே பண்றோமோ அதுல இருந்து தான் பிளே ஆகும். செலக்ட் பண்ணிக்கிறேன், பிளே பண்றேன். பையன் அப்பீர் ஆகிறான், அடுத்து ஒரு சின்ன அனிமேஷனு, அடுத்தது அங்கிருந்து காணாம போயிடுறோம். எவ்வளவுதான். இதுதான் டீச்சர் பேசிக் அனிமேஷன். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. இது புரிஞ்சுட்டு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது முடிஞ்சு நமக்கு இது தெரிஞ்சது. ஸோ இப்போ நாம் என்ன பண்றோம்னா, இப்போ இந்த குதிரை இருக்கு, இந்த குதிரை இங்கிருந்து ஓடி வரணும் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். இந்த குதிரை நமக்கு இங்கிருந்து ஓடி தானே வரணும் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். சரி, இப்போ இந்த குதிரைக்கு ஓடி வர மாதிரி எஃபெக்ட் எப்படி கொடுக்குறது? இப்போ இந்த குதிரை வந்து என்னன்னா இங்கிருந்து ஜஸ்ட் ஆட் அனிமேஷன் கொடுக்குறோம். இங்க போனீங்கன்னா மோர் மோஷன் பாத்ஸ்ன்னு இருக்கும். அந்த மோஷன் பாத்தை கிளிக் பண்றீங்க. நிறைய டைப்ஸ் இருக்கும், இங்க நமக்கு எல்லாமே இருக்கும். நமக்கு எதுவும் வேணாம். இங்க பாருங்க, ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட்னு பாருங்க, இங்க லெஃப்ட்னு இருக்கு, அதை கிளிக் பண்றோம். ஓகே கொடுத்துட்றோம். ப்ரீவியூ காட்டிடுச்சு. இந்த காட்டினோடனே இந்த இடத்துல இன்னொரு இது மாதிரி அப்ளை ஆகாதா, ஜஸ்ட் இந்த புள்ளி மாதிரி இருக்கு பாருங்க, அந்த புள்ளியை பிடிச்சி கிளிக் பண்ணி இப்படி நான் கொண்டு நீங்க வச்சாச்சு. இப்போ இந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, ஸோ ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கு. நமக்கு தான் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். இதை பிடிச்சி நம்ம ஜஸ்ட் டிராக் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான். இந்த அனிமேஷன் ஸ்லோவா போகுது. ஸோ நாம அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம்னா, அடுத்தது நமக்கு இது எப்போ நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்றோம். இது வந்து இதெல்லாம் முடிஞ்சு மவுஸ் கிளிக் ஆனோம்னா ரன் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா
இந்த எல்லாமே எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்றா செட் ஆயிடுச்சு. ஏன்னா அது கிளிக் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாமே இதோட ஒரு கண்டிஷன் கொடுத்து முடிச்சிட்டோம். அதுவாக கம்ப்யூட்டரை எடுத்துக்கும். நாம் எதுவும் பண்ண தேவைன்னா எல்லாம் ஒரே அனிமேஷனாக ஆயிடுச்சு நமக்கு. இந்த 0 1 2 3 இருந்ததில் ஒன்றாயிடுச்சு. ஸோ அந்த 0 மட்டும் பேஸ் பண்ணி தான், ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதில் இருந்தால் இதனுடைய இந்த பேசிக்கை வச்சு தான் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து நமக்கு எப்போ வரணும்னு கேட்குது. இதுவும் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஏற்கனவே நமக்கு இல்லைன்னா ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்னு கொடுக்குறோம். அப்போ நமக்கு என்ன நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற அனிமேஷனோட அசனாயிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா எங்க பாருங்க, இங்க ஆகல, இங்க ஆகல, இங்க ஆகல. இதுக்கு முன்னாடி இருக்கிற அனிமேஷன் இதுதான். ஸோ இந்த அனிமேஷன் வரும்போது தான் இது செய்யும். அதனால நம்ம என்ன பண்ணா இதுல வந்து ஸ்டார்ட் வித் ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ்னு தேவையில்லை. இது வந்து நம்ம எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம போயிட்டு இந்த இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஸ்டார்ட் ஸ்மூத் இருக்கும். இது மெதுவா ஸ்டார்ட் ஆகி மெதுவா முடிகிற மாதிரி. அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் குதிரை அங்கிருந்து அப்படியே ஓடி வர மாதிரி நமக்கு தெரியும். இப்போ நம்ம கொடுத்து எடுத்துட்டோம். இப்போ பாருங்க குதிரை போற மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ வந்து நமக்கு என்னன்னா சார் இந்த வந்து இப்போ இந்த ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் ஆயிடுச்சு, இப்போ வரல. இப்போ இங்க எந்த ஆப்ஷன் கொடுக்கல. இது கொடுத்தா ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் இதுக்கப்புறம் போகுது. இப்போ என்ன சார் பண்றது? இப்போ வந்து எனக்கு வந்து முதல்ல வந்து குதிரை ஓடணும். இது கூடயே அது உள்ள வரும்போதே குதிரை ஓடணும். முதல்ல குதிரை தான் ஓடணும். ஆனா வந்து இங்க இந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அப்புறம் தான் காட்டுது. ஒண்ணு பாருங்க, இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க, ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ்னா இதுக்கு பின்னாடி போயிடுது. ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்னா வந்து இங்க வந்துருது. இல்ல மவுஸ் கிளிக்னாலும் நம்ம இந்த அனிமேஷன்லாம் முடிஞ்ச வாட்டு தான் நமக்கு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுத்துட்டு இந்த அனிமேஷன் ஜஸ்ட் பிடிச்சி அப்படியே டிராக் பண்ணிட்டு போய் மேலே போட்டுறீங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த அனிமேஷன் வரும்போதே இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அனிமேஷன் வரும்போதே இது நமக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்றோம்னா ஜஸ்ட் இதை வந்து டிராக் பண்ணி இங்க வர்றோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம டிராக் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன நான் பண்றேன் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னா இந்த குதிரை வரும்போது இந்த பையன் வந்து அங்கிருந்து டிஸப்பியர் ஆயிரும், வெளியில போயிடணும் அப்படிங்கறத நம்ம மோட்டிவா நம்ம வச்சுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ரைட், இப்போ வந்து இந்த ரெண்டு அனிமேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. இப்போ வரேன், இப்போ பாருங்க ரெண்டு சைமல்டேனியஸா போகும் பாருங்க. இப்போ நம்ம டைமிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, சப்போஸ் இந்த குதிரை வந்து பையன் முன்னாடி வரான், வரும்போது வந்து குதிரை வருது, குதிரையை பார்த்துட்டு திரும்ப பயந்துட்டு கீழே போயிடறான்ற மாதிரி நம்ம ஒரு அனிமேஷன் இங்கே கிரியேட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அதுக்கு இந்த டைமிங் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திட்டீங்கன்னா போதும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், அடுத்து நம்ம கிளாஸ் போக முடியாது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே அப்படின்னு சொல்லியாச்சு, நீங்க உட்காந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். நீங்க வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். எதா டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் கேளுங்க, இது முடிஞ்சது. சரி, அந்த ஏற்கனவே வீடியோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்றத. இது வந்து நீங்க பாருங்க, ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துருச்சு உங்களுக்கு. இது வீடியோ பாருங்க, வீடியோ வருது உங்களுக்கு. நீங்க பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போட்டுட்டீங்கன்னா, உங்க பாட்டு ஒன்று மியூசிக் போட்டீங்கன்னா அதுவா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும். உங்க ஃபேமிலி போட்டோஸ்க்கும் நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தனியா அதுக்குன்னு ஒரு ஆப் போக தேவையில்ல. இந்த இமேஜஸ் சின்னதா இருக்கிறது காரணம் என்னன்னா, நம்ம இமேஜஸ் கரெக்டா அந்த ஸ்கிரீனுக்கு ஃபிட் பண்ணல. இது வந்து வீடியோவா ஓடிட்டு இருக்கு பாருங்களா. இந்த டைமிங் எல்லாம் ஒரு போட்டோக்கு இன்னொரு போட்டோக்கு டைமிங் எல்லாம் மாத்தி வச்சுக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு. அதனால வந்து நீங்க இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து நல்லா பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, இப்போ நான் திரும்ப ஹெட்ஃபோன் இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் ஆச்சு. இப்போ இந்த நம்ம பண்ண அனிமேஷனை இப்போ வந்து பேக்ரவுண்ட்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நமக்கு தேவையான பிக்சர், உங்களுக்கு பிக்சர் இன்சர்ட் பண்றது தெரியும், நான் இருந்தாலும் வந்து நான் கொண்டு வந்து போடுறேன். இப்போ பாருங்க உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் வரப்ப அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த டிராக் பண்ணி ஒரு இமேஜ் போட்டேன். இந்த இமேஜை நான் ஃபுல்லா பெருசு பண்ணிட்டேன். இப்போ பெருசு பண்ணிட்டேன், என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நமக்கு இமேஜ் காணாம போயிடுச்சு. சரி, எப்படி நாம இந்த இமேஜ் எங்க சார் இந்த இமேஜ்ல போயிடுச்சு எப்படி சார் கொண்டு வருது? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த இமேஜ் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க, சென்ட் டு பேக் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ்ல முன்னாடி வந்துருச்சு.
ஸோ வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இது வந்து ஸ்லைட் ஷோ கொடுக்குறீங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. அவ்வளோதான், ஒரு சின்ன அனிமேஷன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இதே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இது இருக்க, இப்போ நாம இப்போ ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, இந்த இமேஜ் எடுக்கிறோம். ஒரு கேரக்டர் பண்ணி பண்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சின்ன சின்ன அனிமேஷன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா அனிமேஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அது நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யறதுல. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அனிமேஷன் போகிறோம், ஆட் அனிமேஷன் போகிறோம். ஆட் அனிமேஷன் போயிட்டு மோஷன் பார்த்து போயிட்டு இதில் ரைட்டு நம்ம அந்தாண்டு ஓடி வரோம், பையன் கொடுத்துட்டோம் பாருங்க, ஓகே கொடுக்குறோம். இப்போ இதை பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடர்கள்லாம் டெலீட் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்லைடு தான் இருக்குது. இந்த ஸ்லைடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் அனிமேஷன் கொடுக்குறேன். இது வந்து ஒரு நிமிஷம் ஷார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுத்துக்கிறேன், ப்ளே பண்ணி பார்க்குறேன். ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்குது, ஸோ நம்ம டைமிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ வெரி நைஸ், நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ஸ்லோவாக போய் ஆரம்பிக்கிறோம், டைமிங் போகிறோம், எஃபெக்டில் போகிறோம், ஸ்மூத் ஸ்டார்ட் குறைச்சிட்றோம், ஸ்மூத் எண்டு குறைச்சிட்றோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பையன் அழகாக ஓடுற மாதிரி வருது. இது வந்து நீங்கள் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் போட்டுக்கிறீங்க. ஒரு நிமிஷம், பின்னாடி ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அதை இமேஜ் பெருசு பண்ணிக்கிறீங்க. ஜஸ்ட்டு ரைட்டு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி சென்ட் பேக் கொடுக்குறீங்க. இப்படி இமேஜ் வந்துருச்சு. பையன் அந்த ஒரு பார்க், இந்த பார்க்கில் பையன் ஒரு கிரவுண்டில் ஓடுறான்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி பண்ணி நம்ம பார்க்குறோம். இப்போ ஜஸ்ட்டு ஸ்லைட் ஷோ கொடுக்குறோம் பாருங்க, அப்படின்னு பாருங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம எவ்வளோ நேரம் ஆச்சு, நம்மளுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஒரு அழகான அனிமேஷன் பண்ணிட்டோம். நமக்கு இந்த பையன் வந்து வெளியில் போயிடணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் பிடிச்சி நமக்கு தெரியும், ட்ராக் பண்ணி எவ்வளோ லெங்க் வேணுமோ வெளியில் கொண்டு போயிடலாம். இந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியில் கொண்டு போயிடலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாருங்க, மினிமைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரீன் சின்னது பண்ணிட்டு நீங்கள் வெளியில் இழுத்து போய் விட்டுக்கலாம். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது நம்ம அடுத்து திரும்ப நார்மல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துடலாம், நார்மல் வியூ கொண்டு வந்துடலாம். இப்போ இது நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ சேவ் பண்ண, நான் ஏற்கனவே சொல்கிறேன் பாருங்க டீச்சர். ஃபைல் போகிறோம், டெஸ்க்டாப் கொடுக்குறோம், இங்கே வந்து ரன்னு கொடுக்குறோம். ரன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இது MP4 சேவ் பண்ணுறேன். MP4 ஃபார்மேட்டை சேவ் பண்ணுறேன். ஒரே ஒரு ஸ்லைடு தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இதில் சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்துட்டு நமக்கு இந்த MP4 ஃபார்மேட்டை சேவ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நாம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ வந்து என்னன்னா, கிராப் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பை பார்த்து இருப்பீங்கல்ல, ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் வந்து செய்கிறது பூராமே இதில் செய்யலாம். ஃபோட்டோஷாப் தனியாக ஒரு ஆப்புக்கு போக தேவையில்லை. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்க, ஒரு பேக்ரவுண்ட் கொண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு புளி இருக்குது, அந்த புளிக்கு பின்னாடி எல்லாம் இருக்குன்னா கொண்டு வந்து வைக்கலாம். இல்லை நம்ம வந்து ஒரு இமேஜ், என்னோடய இமேஜ் இருக்குது, அது நான் வந்து ஷேப் ஓவல் ஷேப்லேயோ ஏதோ ஷேப்பில் கட் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஏதோ இமேஜ் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொண்டு வரீங்க. இந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ வந்து இந்த இமேஜ் எனக்கு வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கணும் சார், பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள். உங்களுக்கு கட் பண்ணுறதுனா தெரியும், கிராப் தான் போகணும். ஜஸ்ட் கிராப் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அது கீழே பாருங்கள் ஆப்ஷன், கிராப் டு ஷேப்னு இருக்கு பாருங்கள். இதுக்கு போயிட்டு நீங்கள் என்ன ஷேப் வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஈவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த ஹார்டின் ஷேப்பில் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது பாருங்க ஹார்டின் ஷேப் கொடுக்குறேன் பாருங்க, கட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து ஒரு இமேஜை கிராப் பண்ணியாச்சு. நம்ம எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இதுலேயே நம்ம கையில் இருக்கிற டூல்லையே நம்ம எல்லாம் செய்யலாம். அதாவது எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறோம், இதுக்கு நிறையா சாஃப்ட்வேரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் இதில் உங்களுடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும், ஒரு ஃபோட்டோ சைஸை மாற்ற முடியும், ஒரு ஃபோட்டோ இன்னொரு விஷயம் பாருங்கள், இது மேலே வச்சு ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் பிக்சர்னு கொடுக்குறீங்க. பிக்சர் சேவ் பண்ணுறது, என்ன பிக்சர் சேவ் பண்ணுறதுன்னு கேட்குது. டெஸ்க்டாப்பில் நான் கொடுக்குறேன். டெஸ்க்டாப்பில் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட்டுன்னு இல்லை ஹார்ட்டுன்னு கொடுக்குறேன்.
சேவ் பண்றோம். ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு இமேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகி உட்காந்துருக்கு. அவ்வளவுதான். எவ்வளவு அழகா ஒரு இமேஜ் இந்த உட்காந்துருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப 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 சிம்பிளா முடிக்க முடியும். நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி நாம அந்த சாஃப்ட்வேரோட எவ்வளவு டச்ல இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. நாம நிறைய அதை பயன்படுத்தி பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, இந்த இது கூட 2.5 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பேர் ரன்னு கொடுத்தோமா, ரன் பாருங்க, ரன் பாருங்க. இந்த நான் வீடியோ ஃபைல் ஓபன் பண்றேன். இது வீடியோ ஃபைல் ஆயிடுச்சு. பாருங்க பையன் அப்படி ரன் ஆகுறது அழகா. அவ்வளவுதான். இதுக்கு ஒரு நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து போட்டீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க அதுலயே வந்து பவர் பாயிண்ட்லயே பேக்ரவுண்ட் மியூசிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம், கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இதை வச்சு நிறைய செய்யலாம். அதனால வந்து ஒரு டைம் வேற நம்ம கம்மியா இருக்கு. ஸோ வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, அதுக்கு உண்டான ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிடலாம். ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு பவர் பாயிண்ட்ல, கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு, ஆனால் டைம் தான் இல்லை. ஸோ வந்து இன்னொரு அடுத்த செஷன் அடுத்த ஸ்பெல் ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வாய்ப்பு பார்ப்போம். இதுவே உங்களுக்கு இன்னொரு தடவை கூட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சார் அருமையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேங்க சார். சார் இது ஃப்ரீ வெர்ஷன் நமக்கு கிடைக்காதா சார்? 2019 எது சார்? விண்டோஸ் வந்து 2019 ஃப்ரீ வெர்ஷன் கிடைக்காதுங்களா சார்? ஃப்ரீ கிடைக்காது, நீங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிக்கலாம் சார். ஆன்லைன்ல ஒர்க் பண்ணி சேவ் பண்ணிக்கலாமா சார்? இல்லைன்னா நீங்க இதுல நீங்க என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்க சார் நீங்க? சார் இந்த 2007 தான் இருக்குங்க சார். அதுல ஆப்ஷன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல அதுலயே செய்யலாம், அதுல நீங்க தாராளமா செய்யலாம். இருங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுதுங்க சார், தெரியுதுங்க சார். தேங்க் யூ சார். தெரியுது. நான் பண்ணதுதான். அதாவது 2007 ஆபீஸ்ல 2007 இது வந்து பாருங்க. இந்த ஆக்சுவலா இது பாருங்க, இந்த இதுல ஓபன் பண்ற பாருங்க. இது பாருங்க சிஸ்டம் நான் ரெடி பண்ணேன். இது வந்து 2007 வந்து 2007 ஆபீஸ்ல தான் பண்ணது. 2007 ஆபீஸ்ல தான் பண்ணது. இங்க பாருங்க எந்த அளவுக்கு இதுல வந்து எஃபெக்டா பண்ண முடியும்னு பாருங்க. இங்க பாருங்க, ரைட்டுங்களா? இது பாருங்க, அடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் வித் வாய்ஸோட தான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வாய்ஸ் கேட்காது இப்போ. இதுக்கு அடுத்து பாருங்க இந்த மாதிரி எப்படி ஆகுது, மோட்டிவேஷன்ஸ் முடிஞ்சது. அப்படியே டோட்டல் பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இண்டெக்ஸ் வந்துருச்சு. இங்க பாருங்க சார், சோலார் சிஸ்டம் 7ல பண்ணதான் சார். ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த ப்ளூட்டோன்றது ப்ளூட்டோ தூக்கிட்டாங்க. ஓகே சார், ஓகே தேங்க் யூ சார். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, திரும்ப ஹோம் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டே நைட் வரும். ஓகே ஓகே சார். இது வந்து டே நைட் பாத்துக்கலாம். நாம இத இருக்கேன். ஓகே சார். வருது திரும்ப ஹோம் வரும். அவர் பாத்தீங்கன்னா பாருங்க எக்லிப்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, லூனார் எக்லிப்ஸ் இருக்கு. எப்படி வந்து நடக்குது அப்படிங்கறத நம்ம இங்க பாருங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். இதுல பாருங்க, இதுல இப்போ செல்வகுமார் சார், உங்களுக்கு மைக்ல ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கு. என்ன பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது, அதனால சார் சொல்றது புரியல. சார் இப்ப பாருங்க, இந்த மூன் வந்து எப்படி நம்ம வந்து எப்படி வந்து சோலார் எக்லிப்ஸ் எப்படி நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் ஆகுது பாருங்க. பாருங்க இப்ப மூவ் ஆகி வருது சன்னு, இது வந்து சன்னு, இது எர்த்து, ரெண்டுக்கு நடுவில் இந்த மூணு வரும்போது சோலார் எக்லிப்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நடுவில் வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வந்து சன் அப்படியே டோட்டலா அந்த நிழல் வந்து மூடிடுச்சு. அப்போ வந்து நமக்கு சூரிய கிரகணம்ன்றத நம்ம சொல்றோம். இதை பத்தி நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இதுலயே கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா பாருங்க, விச் இஸ் த ஹெட் ஆஃப் த சோலார் சிஸ்டம். இந்த பையன் தப்பா ப்ளூட்டோன் கிளிக் பண்ணலாம். ஸ்கிரீன் வந்துருச்சுங்களா? வருதுங்க சார். சார் வருதுங்க சார், வருதுங்க சார். இந்த क्वेश्चனுக்கு கீழ ப்ளூட்டோன் தவறா அவன் கிளிக் பண்றான். சாரின்னு வந்துட்டு குழந்தை அழுகிற மாதிரி ஒரு சிம்பல் வருது. சரியான விடை கொடுக்குறான் சன்னுன்ட்டு, அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஒரு இமேஜ். அடுத்து
அடுத்த கொஸ்டின் தவறுன்னு வருது, ட்ரை அகைன் வருது. இதுக்கு வந்து எக்ஸலன்ட் சொல்லுது. வீனஸ் கிளிக் பண்ணும்போது எக்ஸலன்ட் சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 10 கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சார். இது வந்து சார் சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்க சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? சார் இது வந்து 2007ல பண்ணதுதான். அதனால நீங்க வரி பண்ணிக்க தேவையில்லை, அழகா செய்யலாம். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், சரிங்க சார். இப்போ வேற ஏதாவது டவுட் இருக்குங்க சார்? வெல்கம் சார், வெல்கம் சார். சார் மணி சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், வணக்கம் மேடம். அதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க திருநெல்வேலி தானே? எப்படி இருக்கீங்க? ஆமாங்க மேடம், இன்னைக்கு தான் வந்தேன். ஆமாங்க மேடம், இன்னைக்கு தான் பார்த்தேன். அவர் 2 weeks கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. அவர் லிங்க் கேட்டது இன்னைக்கு தான் அனுப்பிச்சு, டைம் இருந்தா பாருங்க. சார் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க சார்? சார் வேற ஏதாவது குரூப்ல யாராவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார், இல்லைங்க சார். மேடம் எப்படி இருக்கீங்க? இல்ல இல்ல, மாஸ்க் வச்சிருக்கேன், ரெடிமேட் இப்படி போட்டுக்கிறதுக்காக. கூப்பிட்டாங்க. இல்ல டீச்சர் எல்லாம் புரிஞ்சாலும் டவுட் வராது, எதுவுமே புரியலன்னா டவுட் வராது. எத்தனை கேட்டல இருக்காங்கன்னு தெரியல சார். சார் சொல்லுங்க. டவுட் வரும் சார். வணக்கம், ஆதிகேசன் பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி 2 விஷயம் தான். எல்லாமே புரிஞ்சுட்டாலும் வந்துட்டு சந்தேகம் வந்து இருக்காது, புரியலனாலும் வந்துட்டு சந்தேகம் இருக்காது. அதனால இது வந்து நீங்க சார் ஆன்லைன்ல விட்டு ஆஃப்லைன்ல எப்படி ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம்ன்றத அழகா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். இதை வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும், அவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய சந்தேகங்களை. ரொம்ப இந்த செஷன் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். ஏன்னா ஒரு பவர் பாயிண்ட்லயும் இப்படி எல்லாம் நம்ம வந்து அனிமேஷனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத எனக்கு ஒரு கான்பிடென்ட்டை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மேடத்துக்கும் நன்றி, லெவர்சன் சாருக்கும், அந்த டீமுக்கும், உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி நன்றி. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விமல்ராஜ் பேசுறேங்க. விமல்ராஜ் தங்கராஜ் சார் வணக்கம். அந்த சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். ரேசர் இமேஜ் டைப் சொல்லிருந்தீங்களா? அதை மட்டும் கொஞ்சம் ஓவர்வியூவா, ஒரு வெக்டர் இமேஜ், ரேசர் இமேஜ், அதுல எது பெஸ்டா இருக்கு, அந்த ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜிஎஃப், அதை பத்தி ஒரு ஓவர்வியூவா சொல்லுங்க, அப்படி நோட் பண்ணிக்கிறோம் சார். ஓகே சார், ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ பொதுவா இமேஜஸ்ல 2 டைப் இருக்கு, ரேசர் இமேஜஸ், வெக்டர் இமேஜஸ்னு. நாம நார்மலா பயன்படுத்துறது பூரா ரேசர் இமேஜஸ் தான். வெக்டர் இமேஜஸ் தனியானா அதுக்குன்னு தனியா சில உள்ள. இப்போ வெக்டர் இமேஜ் தானா உங்களுக்கு இமேஜ் வியர்ல ஓப்பன் ஆகாது, அதுக்குன்னு தனியா அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, கோரல் டிரான் இருக்கு, அந்த மாதிரி விஷயத்துல தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வெக்டர் இமேஜ் தேவையில்லாத விட்டுருவோம். இப்போ ரேசர் இமேஜ்ல 2 டைப். ரேசர் இமேஜ் எல்லாம் தன்மை என்னன்னா சின்ன இமேஜா இருந்தா உடையும், அதுதான் விஷயம். ஸோ வந்து நாம ரேசர் இமேஜ்ல பெரிய இமேஜை சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம இப்போ பார்க்கறது வந்து 3 இமேஜ் தான், பிஎன்ஜி, ஜேபிஜி, ஜிஃப். ஜிஃப் ஃபைல் வந்து இந்த மாதிரி அனிமேட்டட் ஜிஃப், நம்ம ஸ்கிரீன்ல தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபைல் தான் ஜிஃப் இமேஜ். ஸோ ரேசர் இமேஜ் நம்ம போய் தேடும்போது மேக்ஸிமம் பிஎன்ஜியா இருந்தா உங்களுக்கு எடுத்துட்டா டிரான்ஸ்பரண்டா இருக்கும் சுத்திலும், நீங்க அந்த கேரக்டர் அப்படியே பயன்படுத்திக்கலாம். நாம அது பேக்ரவுண்டா இருந்தா பரவாயில்ல, எந்த இமேஜ் வேணா எடுத்துக்கலாம், நம்ம முழுசா தான் தெரிய போகுது. ஒரு கேரக்டர் ஏதாவது எடுக்கும்போது நம்ம வந்து பிஎன்ஜி எடுத்துட்டா நல்லா. ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம
ஃபைல் கொஞ்சம் லார்ஜ் சைஸா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது நல்லா கிளாரிட்டியா இருக்கும். இல்லைன்னா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இமேஜ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்ததுன்னா வீடியோ வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்காது. நம்ம அட்டென்ஷனை நம்ம பக்கம் கொண்டு வராது. ஸோ வந்து நம்ம வந்து அந்த இமேஜ் சூஸ் பண்றது நல்ல பெரிய சைஸ் இமேஜா எடுக்கணும். கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதான் முக்கியமான விஷயம். ஓகே சார். ஓகே. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம் சார். வெல்கம். ஹலோ 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 சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க சார். எனக்கு கேளுங்க அந்த டீச்சர். ஒயிட் பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்றேன்னு சொன்னீங்க சார். ஒயிட் பேக்ரவுண்டா? ஜஸ்ட் ஓகே டீச்சர். இப்போ இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. ரீகேப் கொடுங்க பாருங்க. சரி. ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ வந்து நமக்கு இந்த இமேஜ் டெலீட் பண்ணிடுவோம் இந்த ஸ்லைட்ல இருந்து. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க. இந்த இமேஜ் நான் டிராக் பண்ணி உள்ள விடுறேன். விட்ட உடனே வந்துருச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இந்த ஒயிட் லேயருக்கு நமக்கு தெரியல பின்னாடி இந்த மாதிரி கலரா இருக்குன்னு. ஸோ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இதை கொண்டு போய் ஒரு மேல் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒயிட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ நாம என்ன பண்றோம்னா இந்த இமேஜை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பாருங்க இந்த டோட்டலாக மெனுல மாறிடுச்சு. இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கு, அதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே இந்த இமேஜ் சின்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு பாருங்க. இந்த எல்லாம் பிங்க் கலர்ல மாறி இருக்கு. தெரியுதுங்களா? அந்த பிங்க் கலர்ல மாறுற இடம் பூரா ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் கண்டிஷன். ஸோ வந்து நம்ம இந்த பிங்க் இப்போ ஓகேன்னு கொடுத்தோம்னா எல்லாம் பிங்கா இருக்கிறது பூரா காணாம போயிடும். ஸோ நமக்கு இந்த பிக்சர் முழுமையா வராது. ஸோ அந்த மார்க் கேக்குதுங்களா? இங்க பாருங்க இந்த மார்க் ஏரியா இப்போ லெஃப்ட் டாப்ல பாருங்க மார்க் ஏரியா டு கீப்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி இந்த இடம்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் டிரா பண்ணி காட்டுறோம் அதுக்கு கம்ப்யூட்டருக்கு. அந்த எல்லாம் பாருங்க எல்லோ கலரா மாறிடுச்சு. சார் வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது சார். ஒண்ணும் இல்ல, கட் ஆயிருச்சுங்க சார். சரி சார். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு இந்த ஏரியா பூரா கிளியர் ஆயிடுச்சு. இந்த இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகல, வெளியில அவுட்டர் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கீப் சேஞ்சஸ் அப்படி கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் பூரா போயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான இமேஜ் கிடைச்சிருச்சு. இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? நம்ம எங்க வேணா பொருத்திக்கலாம். ஒரு சன் மாதிரி நம்ம வைக்கணும்னு நினைச்சா இந்த சன் சிம்பிள் எடுத்துட்டு நிறைய இருக்கு டீச்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க அனிமேஷன் கிரியேட் பண்ணலாம். ஒரு சாதாரண ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. இங்க பாருங்க, ஜஸ்ட் இங்க டிரா ஷேப்ல போறீங்க, இல்ல இன்செர்ட்ல போறீங்க, ஷேப்ஸ்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்கு. இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்து நாம இன்செர்ட் பண்றோம். இன்செர்ட் பண்ணிட்டு இது மேல ரைட் கிளிக் பண்ணோம்னா அந்த கலர் மாத்திக்கலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சு. இப்போ நாம என்ன பண்றோம்னா இதை கிளிக் பண்ணி நமக்கு தெரியும் அனிமேஷன்ல போயிட்டு இதுல போயிட்டு ரெண்டாவதுல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது கொடுத்துட்டீங்கன்னா இங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு டைமிங்ல போயிட்டு ரிப்பீட் இருக்கு பாருங்க கீழே, அங்க போயிட்டு எண்ட் ஆஃப் த ஸ்லைட் அப்படி வரல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறத ஒரு 5 செகண்டு. இப்போ சன் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் சன்னு வச்சுக்குவோம், ஸ்டாரு சன்னு ஏதோ ஒன்று சன்னு வச்சுக்குவோம். இந்த இது நாம மாத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஜஸ்ட் நான் ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன் பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓகேங்களா? விசிபிளா இருக்கா? இப்போ நம்ம வந்து நாம என்ன மனசுல நினைக்கிறோமோ அது எல்லாமே இங்க கொண்டு வரலாம். நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஹலோ சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார்.
வணக்கம் சார், சார் சொல்லுங்க இந்த சார். பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு மோஷன் கொடுத்துருந்தீங்கல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு குதிரை ஓடுற மாதிரி காமிச்சீங்க. ஆமா அதுல பேக்ரவுண்ட் இது வந்து ஒரு நகர்ற மாதிரி இருந்துச்சு ஸ்கிரீனு, ஆமா ஒரு சார், ஆமா இயற்கை சார், காட்சி. அதை ஆமா எப்படி சார். பண்ணீங்க சார் அது? அது ஒண்ணும் இல்ல சார். இப்போ நீங்க வந்து ஆக்சுவலா நான் 2 பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா 3 எடுத்துக்கிட்டேன். காட்டுறேன், அந்த ஸ்லைடே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார். இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து பாருங்க இந்த பேக்ரவுண்டு, இது ஒரு இமேஜ் தெரியுதுங்களா? அப்புறம் இந்த கீழே கிரவுண்ட் பாருங்க, இது ஒரு இமேஜ் தெரியுதுங்களா? இங்க இந்த மரமெல்லாம் இருக்குல்ல, இது ஒரு இமேஜ். சார் புரியுதுங்களா? சார் ஸ்கிரீன்ல சரி தெரியல, அத கேட்டேன். ஓகே சார். இப்போ காட்டுறேன் பாரு, இப்போ தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். இந்த பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் சார். ஆமாங்க சார். தெரியுதா? அடுத்து கீழே கிரவுண்ட் பாருங்க, இது ஒரு இமேஜ். ஓகே சார். அப்புறம் இந்த மரங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஓகே சார், ஓகே சார். அது ஒரு இமேஜ். லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் நகர்ற மாதிரி காமிச்சீங்க சார் ஃபர்ஸ்ட். ஆமா சார், அதுக்கு அனிமேஷன் மோஷன் தான் எப்படி கொடுத்தீங்கன்னு தெரியல. இல்ல சார், இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்துறோம், அவ்வளவுதான். இப்படி போற மாதிரி புரியுதுங்களா? இப்ப இந்த குதிரைக்கு எப்படி நம்ம அனிமேஷன் கொடுத்தோம், இதுல பாத்தீங்கன்னா இந்த குதிரை ஸ்டேபிளா ஒரே இடத்துல தான் நிக்கும் பாருங்க. ஆமாமா, குதிரை போகல, நம்ம நடக்கிற மாதிரி ஃபீலிங், அவ்வளவுதான். சரிங்க சார். ஜஸ்ட் பார்த்தா இல்லூஷன் தான் சார். இந்த குதிரை வந்து ஓடுற மாதிரி நமக்கு தெரியுது, ஆனா குதிரை இமேஜ் அங்கேயே தான் இருக்கு. ஓகே சார், ஓகே ஆனா சார். பின்னாடி இருக்கிற இது வந்து மரம் வந்து நகருது. சோ வாகனம் ஓடிட்டு இருக்க மாதிரி, குதிரை கூட நம்ம டிராவல் பண்ற மாதிரி, பின்னாடி எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். அது என்ன வகையான மோஷன் சார்? அது என்ன மோஷன் கொடுத்திருக்கீங்க சார்? மோஷன் பார்த்தே தான். ரிப்பீட் மோஷன் பண்ணிருக்கீங்களாங்க சார் அது? இல்ல சார், இந்த என்னன்னா நம்ம 2-3 இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பண்ணலாம்னா, இந்த PNG இமேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்துல வச்சு நிறைய லெங்க்தியா பண்ணிட்டு நீங்க எல்லாம் சேர்த்து குரூப் பண்ணிடலாம். இந்த 2 இமேஜ் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க பாருங்க. இப்போ பாருங்க, இங்க ஒரு இது இருக்கு, இப்போ இந்த ஒரு இமேஜ் இருக்கு. இந்த 2ஐயும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி குரூப்னு கொடுத்துட்றேன். குரூப் கொடுத்து 2 ஒரே இமேஜ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நகர்த்தான 2 நகரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வச்சுட்டு நம்ம குரூப் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் கொடுத்தோம்னா எல்லாமே கண்ட்ரோல் ஆகும், எல்லாமே நகர்ந்துட்டு இருக்கும். அப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குன்னு வச்சிங்களேன். அதுதான் சார், வேற ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், வெரி மச் சார். வேற ஏதாவது டவுட் சார்? டீச்சர் ஓகே டீச்சர். நான் ரெக்கார்டிங் போகணும்னு நினைச்சேன் டீச்சர். ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க ஹலோ மேடம். தங்கராஜ் சார். வணக்கம். தேங்க் யூ so much சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருந்து. மாலதி மேம், ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் எஃபர்ட். தேங்க் யூ மேடம். எஸ், தேங்க் யூ மேடம். ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் எஃபர்ட். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஆமா, அப்படியா? தெரியுதா? ஐயோ, டீச்சர் சொல்லுங்க. நன்றி டீச்சர், நன்றி. ஒர்க் பண்ணும்போது டவுட் வந்து சொல்லுங்க.
சொல்லுங்க சொல்லுங்க. அத ஒர்க் பண்ணும்போது நமக்கு டவுட் வரும் சார். அப்ப வந்து கிளாரிஃபிகேஷன் அத நோட் பண்ணி வச்சுட்டு ஒட்டுக்கா ஓகே क्वेश्चंस ஓகே மேடம், கால் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல குரூப் சேட் பண்ணுங்க. நம்பர் இருக்குங்களா? நம்பர் இருக்குங்களா? நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சார். Thank you so much. ஓகே மேடம், நம்பர் இருக்குங்களா? இல்லைன்னா டீச்சர் ஓ டீச்சர் டீச்சர் half an hourல இன்னொரு கிளாஸ் இருக்கு. ரொம்ப ஹம்பிளா இருக்காங்க. Thank you sir. ஓகே ஓகே டீச்சர், தேங்க் யூ டீச்சர். ஹலோ சார். டீச்சர் வணக்கம் சொல்லுங்க டீச்சர். இந்த உங்க ஃபோன் நம்பரையும் கொஞ்சம் கொடுங்க சார். அப்புறம் இந்த பிஎன்ஜி இமேஜ் 3 இதுவும் சொன்னீங்க இல்லைங்க சார். பிஎன்ஜி இமேஜஸ் 3மே குரூப் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம லெஃப்ட் டு ரைட்னு கொடுத்தோம்னாவே அதே மூவ் ஆகுங்களா? ஆகும் டீச்சர். தனித்தனியாவும் பண்ணிக்கலாம் டீச்சர், நமக்கு தேவைப்பட்டா குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிட்டு எல்லாம் ஒரே இமேஜ் மாதிரி தான் டீச்சர் கணக்கு. அதே டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆகும். தனித்தனியா பண்ணும்போது தான் தனித்தனியா ஒர்க் ஆகும். அதான் டீச்சர் விஷயம். ஓ அட் அ டைம்ல நம்ம ஒவ்வொரு பேக்ரவுண்டும் அங்கங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம அனிமேஷன் பண்ண எந்த அனிமேஷன் பின்னாடி எது நடக்கணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் பார்க்க ஒரு மாதிரி லைவா இருக்கும், பார்க்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கும். அந்த விஷயம் இருக்கு டீச்சர். அவ்வளவுதான். ரியலி ஃபேண்டாஸ்டிக் சார். Thank you டீச்சர். இது கொஞ்சம் தப்பான சப்ஜெக்ட் தான் டீச்சர். இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக தான். ஏன்னா இது 1.5 மணி நேரத்துல முடிக்கக்கூடிய டாபிக் கிடையாது. எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க சார். ஹலோ சார், டீச்சர் சொல்லுங்க. நிஜமா ஷார்ட் டைம்ல இது கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்கு. இது கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டா எடுத்தா நல்லா இருக்குமே, என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அனிமேஷன் பண்ணணும். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரீச் ஆகும் சார். அதனால தாங்க சார் கேக்குறேன். இது இன்னொரு கிளாஸ் எடுத்தா கூட மாலதி மேம் கொஞ்சம் நீங்க தான் சொல்லணும். ஹலோ சாரி, இன்னொரு தடவை கூட அட்மிஷன் கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும். கேக்குதுங்க மேம். இன்னொரு தடவை கூட எடுத்தா கூட நல்லா இருக்கும். டீச்சர் நன்றி. தேங்க் யூ சார். நன்றி. தேங்க் யூ டீச்சர். மேடம் வணக்கம். லைன்ல தான் இருக்கேன், வீட்டுல இருந்தேன். சாருடைய செஷன் உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்துச்சு. நானும் இவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேங்க. எப்படியாவது நாமளும் ஒரு விஷயம் அனிமேஷன்ல தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு இருக்கிற நேரத்தை பயன்படுத்திட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. பவர் பாயிண்ட்ங்கிறது உண்மையிலேயே அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம ரொம்ப எளிமையா இருக்குதுன்றதுக்காக எதையும் சாதாரணமா இடம் போட்ட முடியாதுங்கிறது இது ஒரு உதாரணம். நம்ம அவசியம் ஃபாலோ பண்ணுவோம் மேம். கண்டிப்பா உண்மைதான் மேம். கண்டிப்பா பரவாயில்ல மேம். நன்றி மேம். இது இளவரசன் சாருக்கு அந்த விஷயத்துல மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல அப்படிலாம் இல்ல. இது நம்ம கடமை, ஒரு ஆசிரியரா நம்ம அதை செய்யறோம். அதனால பரவாயில்ல மேம். நன்றி மேம். நீங்க வகுப்பறை கொண்டு போவோம். கண்டிப்பா மேம். வகுப்பறை கொண்டு போவோம் மேம்.
சரிங்க சரிங்க. ஆமா ஆமா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க. நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நன்றி ஜி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.